பயங்கரமா இருக்கு. முத்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரயுகம் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிர்வீக மகான் வேறாகியவோன் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. அளவிலா வெகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீக நிழல் போலும் பீரியாதேனை ஆண்ட என் நிழல் போலும் பீரியாதேனை ஆண்ட என் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே என்று நமது குலதெய்வம் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அவனுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமே விழிச்சாலை ஆண்டவர்களை தோத்திரித்து வணங்கி மற்றும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு சாப்பிடுவதற்கே உப்பு, உரைப்பு, புளிப்பு, தித்திப்பு முதலியவை முறைப்படி அளவுப்படி சேர்ந்திருந்தால்தான் உறவாக போய் உட்காருது. அதுவும் அவ்வளவும் சிறிது நேரத்தில் மலமாய் போகிறது. இதற்கே இவ்வளவு பொருத்தம் வேண்டியிருக்கிறது. மெய்ஞானம் தரும் பெரியோர்கள் தந்த இந்த அழியா நிதியை எவ்வளவு முறையுடனும் தொடர்புடனும் நினைத்து உணர்ந்து அனுபவித்து சுவைத்து நீ பேச வேண்டும் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமே வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள். இந்த வாக்கியம் அருளபதம். இது படிக்கிறச்சுதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ நிறைய பேர் என்னோட பதிவெல்லாம் கேட்டு சொல்றச்சு ரொம்ப ஃபாஸ்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அவசர அவசரமான்ட்டு. அப்போ மைக்கு கிடைச்சிருச்சேங்கிறதுக்காக நம்ம கடகடன்னு பேசணும், மனமடன்னு பேசணுங்கிறது எண்ணம் அல்ல அது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, மாசத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம சந்திக்கிறோமா. தெய்வம் இன்னொரு வாக்கியம் ஒண்ணு உத்தரவு பண்ணிருப்பாங்க. நீ படிப்பதை விட அதிகமாக பேச வேண்டும். அவசரமா பேசணும் தெய்வம் சொல்லல. அது ஏன் அறிவுக்கு புரியுது, ஆனா மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. அதிகமாக பேச வேண்டும், இல்லையே அதுவே கலையாக மண்டிவிடும் அப்படின்ட்டு. இந்த ஒரு மாசம் நான் என்னெல்லாம் படிக்கிறனோ, வேற நம்ம வேத தொடர்பான பல தொகுப்பு நூல்கள் அது மாதிரிலாம் படிக்கிறச்சு, இது எப்படின்னா இந்த சபையில சொல்லிடும் நிகழ்வுகள், நம்ம சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் அப்படிலாம் இந்த சபையில எப்படின்னா சொல்லிடணும் அப்படின்றத மாசத்துக்கு ஒரு நேரம் இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடணும்ன்றது ஒரு ஆர்வம். அப்போ அந்த என்ன பண்ணுதுன்னா, அறிவை விட மனசு வேகமா பண்ணி அறிவு நினைக்குது மெதுவா பேசணும்னு சொன்னாலும் மனசு அதை முந்திட்டு அது மாதிரி. அதுதானே தவிர்த்து மைக்கு கிடைச்சிச்சுன்றதுக்காக கடகடா பேசுனது என்னோட நோக்கம் அல்ல. இதை நான் ரொம்ப தெளிவா ஆக்கிக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு பணிவான ஒரு விஷயத்த நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். அடுத்தது நான் ஒரு வாக்கியம் படிச்சேன். இன்னைக்கு தலைப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வான்மதி குரல் 146வது பக்கம் நான் படிச்சுட்டு இருக்கிறச்ச, இறைவன் மனிதனை அழியாத நித்திய வஸ்து வித்தினை கொண்டு படைத்துள்ளான். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வஸ்து வித்து கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தெய்வம் நம்மளோட வேதத்துல நம்ம படிச்சிருக்கோம். இவ்வாறு மகா உன்னதத்தில் உண்டாக்கப்பெற்ற இந்த அறிவு உடல் இருக்கும் போதே யமனணுகா சத்திய பரிசுத்தவானாக ஒருவன் இந்த எல்லையை அடைந்து, எந்த எல்லையை அந்த மெய்வெளிச்சாலை அப்படிங்கிற அந்த ஒரு எல்லையை அடைந்து, சாலை என்பது எம் மெய்மேனி அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. முள்வேலியிட்ட இந்த இடம் நீ நினைச்சிடாத அப்படியும் சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கியமும் நம்மளுக்கு இங்க நினைவுக்கு வரணும். ஆகி கொள்ளவில்லை என்றால் அதே நித்திய வித்து கடைசியில் கெட்டு மாறி சகிக்கொணாத கொடிய நாற்று அவஸ்தையில் நித்திய வித்தாக ஆகிவிடுகிறது. வர இருக்கிற நெடுங்கால நரக வாழ்விற்குரிய தூலத்திற்கும் அதுவே முதல் முனையாக நின்று கொள்ளுகிறது. இதை அதாவது ஒரு வஸ்து வித்து உங்ககிட்ட இருக்கு. அத நீ ஒரு முறை காலம் நான் உன்னில் குடியிருக்கிறேன், நீ என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாயா? அப்படி பார்க்கவில்லை என்றால் நீ அங்கு விழிக்குருடனாகவே இருப்பாய் அப்படின்னு சொல்லி தெய்வ வாக்கியத்துல உத்தரவு பண்ணியிருப்பாங்க. அப்ப இது படிக்கிறச்சுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப நித்தியமா நீ
அந்த கசப்பு தீட்டு பிறநாற்றம் ஜலம் வெளியாகி அந்த அழிவுகளுக்கு ஆளாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிவித்து இப்படி ஒரு விஷயம் சாவுல 2 விஷயம் இருக்குன்னு சொன்னதே நம்ம தெய்வம் தான். லகுவா சொன்னாங்க. நிறைய பேர் வந்து பரிபாஷையில சொன்னாங்க, இலைமறைகாயா சொன்னாங்க. அது மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. ரொம்ப லகுவா சொன்னது நம்ம தெய்வம் மட்டும் தான் நமக்கு. இதை அறிவித்து, அறிந்து தப்பிப்பது என்பது கோடியில் ஒருவருக்குத்தான் கிட்டும். இத படிக்கிறச்ச எனக்கு அங்க தட்டினது தான் இன்னைக்கு தலைப்பு நம்மளுக்கு. கோடியில் ஒருவருக்கு தான் கிட்டும் அப்படின்றாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம சபையில இங்க கலந்திருக்கவங்க கோடியில் ஒருத்தரா நம்ம. அப்ப நான் சொல்றேன், நீங்க கோடியில் ஒருத்தரு. நீ கோடியில் ஒருவன் நீ. அப்போ எனக்கு தோணுச்சு, ஏன் கோடியில் ஒருவன் நீ நம்ம பேசக்கூடாது? இந்த தலைப்பு. அப்படிதான் எனக்கு உதயமாச்சு. இன்னைக்கு என்னோட தலைப்பு நான் உங்க கூட பங்கிக்க போற தலைப்பு, கோடியில் ஒருவன் நீ அப்படின்ட்டு. இது உண்மையா? மெய்வழியில நம்ம வந்து மெய்வழிய பத்தி தெரிஞ்சுட்டோம். மெய்வழி சந்ததியா இருக்கோம். மெய்வழி வந்து நம்ப பின்பற்றவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலுமே மெய்வழிக்கு கொடிக்கு கொடிக்கு போறோம். மெய்வழி எல்லா திருவிழாக்களிலும் கலந்துக்கிறோம். தெய்வம் சொல்ற வணக்கங்கள்லாம் நம்ம தவறாம பண்றோம். அது மட்டும் போதுமா? அப்போ வந்து அப்படி இருந்தா நம்ம கோடியில ஒருத்தரவா ஆயிடுவோமா? அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கு. ஆனா அதெல்லாம் மட்டும் பத்தாது. அத வந்து ஆ கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அத பழகணும், அத செய்யணும். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். உலகத்துல வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். காலையில 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தெய்வம் வந்து எழுந்துக்க சொல்றாங்கன்னு தெரியும். அப்பதான் அமுத காற்று நமக்கு வீசுதுன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்ப 12:15 வரைக்கும் அறம் வளர சொல்லியிருக்காங்க. அறம் சுற்றுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். 6 மணி வணக்கம் தெரியும். 9 மணி வணக்கம் தெரியும். பெரிய வணக்கம் தெரியும். வீசம் நாழிகை தெரியும். நமக்கு எல்லாமே தான் தெரியும். தெரியும், தெரியும், தெரியும். ஆனா, இதுல நான் சொன்ன இப்ப இந்த விஷயத்துல எத்தன பேர் நம்ம பழகுறோம்? இதுக்காக தான் நான் முன்னாடியே ரொம்ப முன்னாடியே கூட சொல்லியிருப்பேன். சுய பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஒரு பதிவு கூட நான் பேசியிருக்கேன். அப்போ தெரியிறது முக்கியமா? அப்படின்னா, தெரிஞ்சா மட்டும் போதாது. அத நம்ம எப்படி கடைப்பிடிக்கிறோம்? அது எப்படி நம்ம வந்து பழகுறோங்கிறதுல தான் நம்மளோட வெற்றி இருக்கு. எல்லாம் தெரிஞ்சது. நான் போன மாசம் என்ன தலைப்புல பேசினேன்? இறுதி தீர்ப்பு நாள் அப்படின்றது. அதாவது தெய்வீக ராஜாங்க நீதிமன்றம்ன்ற தலைப்புல பேசினேன். அங்க போயிட்டு அங்க நிக்க போறோம் நம்ம. அப்ப அங்க சொல்ல, "தெய்வமே எனக்கு தெரியும் தெய்வமே. வணக்கம் பண்ணணும்னு தெரியும் தெய்வமே." எல்லாம் தெரியும். சரி பண்ணியான்றது அங்க கேள்வி. நீ எவ்வளவு பண்ணியிருக்க? அதுதான் சொல்வாங்க. நீ அங்க வரச்ச என்ன எடுத்துட்டு வரப்போற? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க மேல போறச்ச நம்ப என்ன எடுத்துட்டு வரப்போறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதான் 2 பேர் இருந்தாங்களாமா. 2 நண்பர்கள் வந்து ரொம்ப நண்பர்கள். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, "நான் உனக்காக எதானா பண்ணணும்னு நெனைக்கிறேன் நானு. உனக்கு நான் உயிர் தோழன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பண்ணணும்? நீ சொல்லு நான் உனக்காக பண்றேன்" அப்படின்னா. "சரி நீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும்" அப்படின்னு சொல்றேன். என்னன்னா, இந்த ஒரு ஊசிய கையில குடுத்துட்டு, நான் வந்து மேல் லோகத்துக்கு போன அப்புறம் நீ என்ன வந்து அங்க சந்திக்கிறச்ச மறக்காம இந்த ஊசி எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப சிம்பிளா நம்மளோட பட்டினத்தார் சொல்லியிருப்பாங்க. "காதருந்த ஊசியும் வாராது கடைவழிக்கேன்னு." அதுதான் இந்த கதை மூலமா அப்படின்ட்டு. அப்போ அவங்க நண்பர் கேட்கிறாரு. "ஏன்னா ஊசி எடுத்துட்டு வரணும். இத எப்படி நான் எடுத்துட்டு வர முடியும்?" அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து பயங்கர ஒரு மேட்டிமை எண்ணத்துல இருந்தானாம் அவன். என்னால முடியாததே இதுன்னு. அத வந்து அவனுக்கு வந்து புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இவரு அது மாரி சொல்றாரு. நண்பன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுல எந்த இதுவும் இல்ல. ஆனா வந்து ஒரு மேட்டிமை எண்ணம் இருக்குல்ல, அத உடைக்கணும்ன்றதுக்காக தான் இத சொல்றாரு. "இது எப்படி நான் எடுத்துட்டு வர முடியும் மேல் லோகத்துக்குலாம்? தெரியுதுல்ல, உனக்கு எவ்ளோ காரு, பங்களா, காசு, பணம் இருந்தாலும், இந்த ஊசிய கூட உனக்கு நீ வர சொல்ல கூட எடுத்துட்டு வர முடியாது. அதுதான் இந்த வாழ்க்கை. ஆனா எதை எடுத்துட்டு வர முடியும்? பாவம், புண்ணியம். அத மட்டும் தான் நீ எடுத்துட்டு போறக்கு. அப்போ பாவம் என்பது நம்ம மெய்வழி பிரகாரம் என்ன மத்தவங்கலாம் என்ன சொல்லுவாங்க பாவம்னா? மத்தவங்க சோறு போடலன்னா பாவம், ஈய மிதிச்சா பாவம், எரும மிதிச்சா பாவம். ஆனா நம்மளுக்கு தன் உயிரைக் கொல்வதுதான் பாவம். மூச்சு துண்டாடப்படுவதே பாவம். அப்ப புண்ணியத்திற்கு ஒரு உரி இருக்கிறது. அது என்ன? அது உன் ஆசான் தான். அவர்களே நம்பு. அவர்களைத் தவிர வேறொன்றை நேசிக்காதே. அவர் சொல்படி நட அப்படின்றது. சரிங்களா? அப்போ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ ஆம் அதாவது இந்த பிறவி நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இது நம்ம மனித பிறவியா எடுத்துட்டோம். இந்த மனித பிறவி வந்து பிறர்க்கரிய பிறவி. அது தெரியும். நம்ம அவ்வை பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டு அதோட இல்லாம நம்மள தான் கேட்டு அந்த அமானித கடன வாங்கிட்டு வந்திருக்கோம் அவங்ககிட்ட. அமானித கடன வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்க வந்து அந்த மாயையிலே சிக்குண்டு அந்த வேலையே நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையே இதெல்லாம் பேசிக் 48 சபையில நம்ம பேசிட்டோம். அந்த வேலையே நம்ம மறந்துட்டு நம்ம தன்னறிவுல சாய்ந்து, நம்ம இந்த உலக தீட்டிலேயே நம்மளுக்கு பெருமை, புகழ்ச்சி, அந்த உலக சௌகரியம், அதான் சௌகரிய சகதி கடல்ன்னு சொல்லுவாங்க. இதுலயே வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அப்போ இதுல வாழ்ந்து நின்னுட்டு, ஆனா கடைசி நேரத்துல மட்டும் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு தெய்வம் இருக்காங்கப்பா, எங்க தெய்வம் என்ன சொர்க்கபதிக்கு கூட்டு போவாங்கப்பா" அப்படின்னு ஒரு பொய்யான தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து இத பத்தி தெரியலன்னா கூட பரவால்ல. அவன் பிறக்குறான், இறக்குறான், செத்து போறான். ஆனா, நீ சில பேர் வந்து நம்பிட்டு இருந்துட்டு, நான் போயிடுவேன், போயிடுவேன் நம்பிட்டு கடைசில தான் தெரியும். அவங்க போய் கை காமிக்கிறச்ச அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது. கையில எதான இருந்தா தானே அங்க கொண்டு போக முடியும். அதுக்கு நீ என்ன பண்ற? அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ப கோடியில் ஒருவன் நீ அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றச்ச, இப்போ ஒரு குட்டி கதை. இந்த கதைய நான் சொல்றச்சே என் பாப்பா கூட சொன்னா, "அம்மா நீ வந்து மனைவின்னு சொல்லாதம்மா. நீ வந்து மகன் இல்ல மகள் சொல்லு. இது நம்மளோட எத்திக்ஸ் சரி வராது. நம்ம கல்ச்சருக்கு சரி வராது" அப்படின்னு சொன்னா. "இல்ல பாப்பா அந்த மனைவின்ற பந்தம் தான் அது வந்து ரொம்ப அந்யோன்யமான பந்தம். அப்படி சொன்னா தான் நல்லா இருக்கும்" அப்படின்னு சொன்னேன். அது கதை என்ன அப்படின்னு சொன்னா, நித்தியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 4 மனைவிகள். பாப்பா அதுக்கு தான் ஒத்துக்கவே மாட்டேன்னா. "நீ சபையில அது சொல்லவே கூடாதும்மா அது" அப்படின்னு சொன்னா. "இல்ல பாப்பா அப்படி சொன்னா தான் அது உணர்வு பூர்வமா இருக்கும்டான்னு" சொல்லிட்டு நான் சொன்னேன். 4 மனைவிகள் இருக்காங்க. அப்போ அவரு வந்து 4வது மனைவி கிட்ட ரொம்ப அந்யோன்யமா, அன்பா இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து கடையில எது புதுசா வந்தாலும் மார்க்கெட்ல அந்த வாசனை திரவியங்கள் என்னென்னவோ இருக்கும்ல. அந்த பேசிக் ஃபவுண்டேஷன், கண்டிஷனர், வாசனை சோப்புகள், திரவியங்கள், சென்ட் எல்லாம் வாங்கி குடுத்து, எப்பவுமே அவங்க பளபளபளன்னு இருக்கணும். எப்பவுமே மத்தவங்க பார்த்தா அவங்க இளமையா இருக்காங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக, அதுக்காகவே பாடுபட்டாரு அவரு. ரொம்ப அந்யோன்யம் அவங்க கிட்ட ரொம்ப அன்பாவும், ஆசையாவும் இருப்பாரு. 3வது மனைவி கிட்ட அது மாரி தான். அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆ அவரோட மரியாதையே அத வச்சு தான். அந்த 3வது மனைவி வச்சு தான்ற அளவுக்கு அவருக்கு வந்து அவங்க மேல ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. 2வது மனைவி மேலயும் அது மாரி தான். நல்லா அன்பா இருப்பாரு. ஆனா இந்த முதல் மனைவிய மட்டும் அவர் வந்து கண்டுக்கவே மாட்டாரு. அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட இவருக்கு நினைவுக்கு இல்ல. ஆனா அந்த முதல் மனைவி அந்த அம்மா தான் இவருக்காக எல்லாமே பணிவிடை செய்வாங்க. டேபிள்ல பார்த்தா கரெக்ட்டா சாப்பாடு இருக்கும் அவங்களுக்கு. விதவிதமா, ருசி ருசியா, மணக்க மணக்க எல்லாமே. அவரு பேசுறதுலருந்து, அவரு நினைக்கிறதுலருந்து என்ன நினைக்கிறாரு, எல்லாமே அந்த அம்மா தான் வந்து டிசைன் பண்ணுவாங்கன்னே கூட சொல்லலாம். டிசைன் பண்றது எல்லாமே வந்து அவங்க தான். ஆனா, இவரு அவங்கள பத்தி கண்டுக்கிட்டதே இல்ல. நெனச்சு கூட பார்த்ததில்ல. இவரு எண்ணம் முழுக்க இந்த 4வது மனைவி, 3வது மனைவி, 2வது மனைவி தான். முதல் மனைவி ஒண்ணுமே கண்டுக்கவே இல்ல. அப்போ ஒரு நாள் மரண படுக்கையில படுத்துட்டு இருக்காரு. அப்ப 4 மனைவி சுத்தி நிக்கிறாங்க. அவரு கேட்கிறாரு 4வது மனைவிய பார்த்து, "அம்மா நான் உன் மேல இவ்ளோ ஆசையா இருந்தேன், அன்பா இருந்தேன். நீ வந்து என் கூட வர்றியா?" அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா உடனே பார்த்துட்டு, "வாய்ப்பே இல்ல. நான் வரவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுது. இவருக்கு ரொம்ப சோகமாயிடுது. "என்ன நான் வாழ்நாள் முழுக்க உனக்காக தானே பாடுபட்டேன். நீ நல்லா இருக்கணும்னு, நீ மெத்து மெத்துன்னு போடணும்னு ட்ரெஸ் வாங்கி குடுத்த. கழுத்துல குத்திரக்கூடாதுன்னு உனக்கு நகை பண்ணி போட்டேன். அவ்ளோ நல்லா பார்த்துட்டேனே நானு. ஆனா நீ என்ன இப்படி சொல்ற?" அப்படின்னு சொன்னாராமா. "இல்ல என்னால முடியாது. சாரின்னு" சொல்லிடுது. 3வது மனைவிய பார்த்து, "நீ என் கூட வர்றதா?" அந்த அம்மா சிரிச்சுட்டு சொல்லுது, "நான் உன் கூட வர்றதா? நீ இறந்து போன உடனே நான் இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடுவேன் நானு. நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்லுதாமா. அவருக்கு இன்னும் வேதனை ரொம்ப தாங்கல. 2வது மனைவிய பார்த்து கேட்கிறாரு, "அவங்க 2 பேரும் என்ன கைவிட்டுட்டாங்க. நீயாச்சும் வருவியாம்மா என்கிட்ட?" அப்படின்னு கேட்கிறாரு. "அ அவங்க 2 பேரு அளவுக்கு நான் ரொம்ப கொடுமைக்காரிலாம் இல்ல. மனசாட்சி இல்லாதவலாம் இல்ல. நான் வருவேன். ஆனா உங்க கல்லறை வரைக்கும் வரேன்" அப்படின்னு இத கேட்ட அப்புறம் அவருக்கு ரொம்ப விக்கி விக்கி அழுதுட்டே இருக்காரு. அப்ப ஒரு குரல் கேட்குது. "வருத்தப்படாதீங்க. நான் வருவேன் உங்க கூட. கடைசி வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். நித்தியன்" அப்படின்னு சொல்லுதாமா அது. அப்போ இவருக்கு பார்த்தா அந்த அம்மா இவங்கலாம் வந்து நல்லா பளபளன்னு எல்லாம் நல்லா இருக்காங்க. அந்த அம்மா பார்த்தா எலும்பும் தோலுமா அப்படியே கலை இழந்து நோஞ்சா மாதிரி இருக்காங்க. ஏன்னா இவரு தான் அத கவனிச்சதே இல்லையே. அவங்களுக்கு எந்த போஷாக்கும் பண்ணதில்ல. அவங்க இருக்கிற இடத்த கூட திரும்பி பார்த்ததில்ல. ஒண்ணுமே இல்ல. ஆனா கடைசியில அந்த குரல் தான் கேட்குது. "நான் உங்க கூட கடைசி வரைக்கும் வருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 4 மனைவிகள் யாருன்னு சொன்னா, 4வது மனைவி தான் நம்மளோட உடல். காலமெல்லாம் இந்த உடலுக்காகவே நம்ம வந்து பாடுபடுறோம். சென்ட், ஃபவுண்டேஷன், கடையில என்னென்ன மார்க்கெட் வருதோ அதெல்லாம் போட்டு பளபளன்னு இருக்கணும்ன்ட்டு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு பார்க்குறோம். ஆனா, அது நம்ம கூட வரப்போறதில்ல. போறச்ச வரப்போதா என்னங்க? வரப்போதில்ல. அது வான்லோகத்த போறச்ச கீழ விட்டுட்டு தான் போப்போறோம். 3வது மனைவி யாரு அப்படின்னா செல்வம். நம்ம சேர்த்த நகை, பணம், சொத்து எல்லாம். அது என்ன சொல்லுது நகைலாம்? "நீ செத்த உடனே நான் இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடுவேன்" அப்படின்னு. நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிப்பேங்கிறது. 2வது மனைவி யாரு அப்படின்னு சொன்னா வந்து சொந்தக்காரங்க. ஃபிரெண்ட்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள்லாம். அந்த மனைவி என்ன சொல்லுது, "நான் கல்லறை வரைக்கும் வேணா வரேன்" அப்படின்னு சொல்லுது. ஆனா முதல் மனைவி மட்டும் என்ன சொல்லுச்சு, "நான் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். அது நல்லதோ, கெட்டதோ" அப்படின்னுச்சு. அந்த மனைவி யாரு முதல் மனைவி? 4வது உடலு. முதல் மனைவி யாரு? உயிர்.
அப்ப இந்த நித்தியன்றவனோட முதல் மனைவி யாருன்னா அந்த உயிர். உயிர் மட்டும்தான். ஆனா உடம்ப கவனிச்சான், ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சந்தோஷமா இருந்தான், சொத்து சேர்த்தான், காரு சேர்த்தான், பங்களா சேர்த்தான், லேட்டஸ்ட் என்ன போன்மா நீ வாங்கினது இப்ப லேட்டஸ்டா? இப்ப லேட்டஸ்டா வந்தது போன வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி எல்லாமே வாங்கி நம்மள பாத்துக்கிறோம். ஆனா அந்த உயிர் நமக்குள்ள எங்க இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி வந்தது? எப்படி போகுதுன்றத தெரியாம இந்த உலக மக்கள் நம்மள சொல்லல நானு. இந்த உலக மக்கள் இருக்காங்க. ஆனா நம்ம தெய்வம் அத ரொம்ப லகுவா உயிர்னா என்ன? அந்த உயிர் வந்து அந்த வஸ்து வித்து நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த உயிர் வந்து நமக்குள்ள எப்படி இருக்கு? அது எப்படி மத்தவங்களுக்கெல்லாம் எப்படி போகும்? ஆனா நமக்கு எப்படி போக போகுது? அப்படின்னா பின்வரும் வாக்கியங்கள நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்ப அந்த உயிர பத்தி நம்மல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால, நம்ம தைரியமா சொல்லலாம். கோடியில் ஒருவன் நீ. நீங்கல்லாம் நம்பல்லாம். இங்க சேர்ந்திருக்க இந்த சபையில சேர்ந்திருக்க நம்ம வந்து இங்க உட்கார்ந்திருக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வேற என்னென்னவோ வேலை இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எங்க தெய்வம் தான் முக்கியம். அவர் சொற்படி நாங்க சபையில கலந்துக்கிறோம். தெய்வம் சபை நடத்துறீங்களாடான்னு கேட்பாங்களாமா. ஏய் சபை நடத்துறீங்களாடா? கூடி பேசுறீங்களாடா? அப்படின்னு கேட்பாங்களாமா. அப்படி தெய்வ வாக்கிற்கிணங்க நம்ம இங்க எல்லாம் கூடி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த உயிர பத்தி நம்ம தெய்வம் சொன்ன நம்ம வாக்கியங்கள படிச்சிருக்கோம். உயிர்னா என்ன அப்படின்னு இந்த உலக மக்களை விட நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, கோடியில் ஒருவன் நீ அப்படின்னு நான் சொல்றதுக்கு எனக்கு அந்த தைரியம் இருக்கு. அதுக்கு சப்போர்ட்டிவ் வாக்கியங்கள நம்ப அ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வேதத்துல இருந்ததெல்லாம் நான் வச்சிருக்கேன். அத நான் உங்க கூட பகிர்க்கிறேன். அப்போ வான்மதி குரல் பக்கம் 5ல தெய்வம் கேட்பாங்க, இந்த மனுத்தலை எதற்கு வந்தது? மனிதன் அழிந்து போகக் கூடியவனா? மனுஷன் அழிய முடியுமா? முடிய முடியாது. ஒண்ணு நித்திய சொர்க்கத்துல இருக்கணும், இல்ல நித்திய நரகத்துல இருக்கணும். அது அவனோட செய்கைக்கு. எதை விதைக்கிறாயோ அதுதான் விளையும். அது மாதிரி. அப்போ இல்லை. அழியாத நித்திய இறை வஸ்துவானது இவன் தலைக்குள் குடியேறி இருக்கிறது. இறைவன் இவனை சாக விட மாட்டான். பேரின்ப நித்திய வாழ்வை கை போடுகிற வல்லப வஸ்து மனிதத்தில் மட்டும் தான் வைத்து படைக்கப் பெற்றிருக்கிறது. இவன் அதை கருவிலேயே இறைவனிடத்திலிருந்து தனிச்சீதனமாக வாங்கி வந்து விட்டார். இப்போ இந்த உலக மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? செத்தா என்ன கிடக்குது போ அப்படிங்கிறாங்க. ஆமா கண்ண மூட்டா நான் வந்து பாத்துன்னு இருக்கிறேன்னா, இவன் என்ன பண்றான் எனக்குன்னு சொல்லிட்டு என் பிள்ளைக்கு நான் யாரையும் நம்புறதில்ல. செத்தா என்ன கிடக்குது போ அப்படின்ற உலகத்துல, அவர்களுக்கு மத்தியில் இந்த செத்தாதான் வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத, இது வந்து 100 வயது காலம், அது கோடி காலம் வாழ்க்கைன்றத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ கோடியில் ஒருவன் நீதான் இல்லையா? கோடியில் ஒருவன் நாம தான் அப்படின்றது. அடுத்தது வந்து தேகமுடன் பொருள் ஆவி எனக்கிளை உனதே உனதென கெஞ்சி மன்றாடி சேவை திரு கைலாய பதிக்குடி தலைவரின் செவ்விய கிரணத் திருவடிகளில் அவற்றை சமர்ப்பித்து அணுக்கூட தப்பில்லாத ஓர்மன கூரோங்கி நிலைத்து நின்று இந்த தெய்வ முதலை பெற வேண்டும் என்ற விதிமுறைத்தான் எம்முடைய காலம் வரை இருந்தது. காலங்காலமா அதாவது தெய்வம் பாட்டையார்கிட்ட வாங்கினது கூட அப்படிதான். 12 வருஷம் அரவலம் வந்து அதுக்கு 1 வருஷம் ஆடு மேய்ப்பு திருக்கோலப்பா போய் ஆடு மேய்ச்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மேட்டுமை எண்ணம் இருக்கக்கூடாது. கொடுமை தரித்திரியம். அப்புறம் தனியா பழகணுங்கிற காரணத்துக்காக போயிட்டோம். இப்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 12 வருஷம் உன் கூட இருந்திருக்க. நீ என்ன போய் ஆடு மேய்க்க சொல்றியா? அப்படிதானே கேட்டிருப்பாங்க. ஆனா தெய்வம் சொன்னாங்க, சிரமேர் தாங்கிங்கிறாங்க. அவரோட சொல்ல நான் சிரமேர் தாங்கின்றாங்க. அதுதான் தெய்வமும். நமக்கும் அவங்களுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கு. அப்போ காலம் கடை நாளாகின ஆலமழை நேரம் ஆகிவிட்டதே என்று காலகாலம் இருந்த தேவ சட்டத்தை இதுவரைக்கும் வந்த பாருங்கள் நம்ம தெய்வம் வரைக்குமே 12 வருஷம் பணிவிடை பண்ணி அவங்க வந்து அதாவது இந்த உலக வாழ்க்கையெல்லாம் விட்டு மனைவி எப்படி விட்டாரு? பச்சிளம் குழந்தையை விட்டுட்டு போனாரு. அழகிய மனைவி விட்டுட்டு போனாங்க. 36 வெள்ளி காசுகள் 1000 வெள்ளி காசுகளை விட்டுட்டு போனாங்க. தொழில் அந்த காலத்துல அப்படி அவர் பண்ணிட்டார். 2 ஜோடி மாடு, வண்டி வச்சிருந்தாங்க, வீடு வச்சு எல்லாத்தையும் விட்டு பாட்டியரை சந்திச்ச உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நமக்கு வருமா? அது மாதிரி மனசு வருமா நம்மளுக்கு? அப்ப எல்லாத்தையும் விட்டு போனவங்க, இப்ப இந்த சட்டத்தையே மாத்திருக்காங்க. நீ குடும்பத்தோட இருந்துக்கோ. நீ 10ஓட 11ஆ என்ன வச்சுக்கோ. நீ எல்லாமே செய். இகபர சௌபாகியரா இரு. இருந்தாலும் நான் உன்ன குடுக்குறேன். அதுக்கு என்ன கேட்கிறான் அவங்க? கைமாறா? 5,00,000 குடுன்னு கேட்கறாங்களா? 50,00,000 குடு கேட்கறான். யமன் கிட்ட இருந்து எவருதையும் வந்து எட்ட முடியாத அந்த யமன் பதி எல்லையில் யமனை மிகைத்து நம்மள கசப்பு தீட்டு பிணஜாற்றம் வெளிவராம 9 வாசல் உட்தாளிட்டு நம்மளுக்கு காப்பாத்துறாங்கன்னா, அதுக்கு எத்தன கோடி குடுத்தா தகும். நம்மட்ட இல்ல. நம்ம ஏழைங்க நம்மட்ட இல்ல. ஆனா, அந்த நினைவு கூட இல்லாம நம்ப இது என்னவோ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய இந்த வாழ்க்கையா நெனச்சு, இந்த ஒரு 100 வயசு வாழ்க்கைய நம்ம பெருசா நெனச்சுட்டு இருக்கோம்.
இவன் இந்த கலிகாலம் ஆயிடுச்சு, இவன் தவம் செய்து கிழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு எல்லா தவத்தையும் நான் உனக்காக பண்றேன். ஒரு அப்பா பொண்ணுகிட்ட சொல்றாரு, அம்மா நான் எல்லா மேக்ஸும் நான் படிச்சிடுறேன் ராஜா, படிச்சு உனக்கு சொல்லி தரேன், அதை மட்டும் நீ பண்ணுதான் சொல்ல முடியும். நீ நான் எல்லாம் படிச்சு நானே எக்ஸாம் எழுதுன்னு சொல்ல முடியாது. இங்க கூட சொல்ல முடியாது. ஆனா தெய்வம் உனக்காக நான் எலும்பு இலக எல்லா பாடுபட்டு பட்டு 12 சன்னதங்கள் 4 கோடி கண்டவர்கள். 1 கோடி கண்டவனாவே கையில சன்னதங்கள் வந்துருமாமா. அது வந்துருச்சு. திருப்பரங்குன்றத்திலிருந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்றளவும் நான் தவத்தில் இருக்கிறோன்றாங்க. பெரும் நம்ம பெரிய தவத்துல, கன்னி விழா தவத்துல உட்கார்ந்து யாருக்காக? நான் ஏன்பா கூலி வேலை பண்ணணும்னு கேட்கறாங்க நம்மள பார்த்து. யாருக்காக பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கும் நான் சொல்ற மாரி தான். அது அத்திப்பட்டி ஆனாலும், அமெரிக்கால நடக்கிற ஜீவ பிரயாணம். இந்த வாரம் கூட 2 ஜீவ பிரயாணம் நம்ப பார்த்தோம். சென்னையிலே நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? WhatsAppலலாம் பார்த்தோம். அப்போ நடக்குதுன்னா, இது 1976 வரைக்கும் நடந்தா அது வேற விஷயம். தெய்வம் தூளத்தளவுல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கும் நடக்குதுன்னா, இப்ப இத விட வேற என்ன சான்று வேணும்? எவிடன்ஸ் பேஸ்டு. சயின்ஸ்ல அதானே கேட்கிறான். விஞ்ஞானம். எல்லாமே வந்து எவிடன்ஸ் பேஸ்டா அப்புறம் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க தெய்வம் உட்கார்ந்துட்டு. அப்போ அவங்க அந்த சட்டத்த மாத்துனாங்க அப்படின்னு சொன்னா, அது எப்படி முடிஞ்சதுன்னா, அவங்களோட வரவு. அதனால தான் முடிஞ்சது. அவங்க கையில திமுத்து நிக்குது. 1 கோடி கண்ட அப்புறமே வந்து கையில சன்னதம் வரும்னா, அப்ப 2 கோடி, 3 கோடி, 4 கோடி இதெல்லாம் வந்து அந்த தவ எல்லைகள். இத்தனை எல்லைகள் போய் அவர் சம்பாரிச்ச ஒரு சம்பாதனை. இப்படியாப்பட்ட ஒரு தெய்வத்த நம்முடைய குலதெய்வம் நம்ப நிமிர்த்து நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ நம்ம கோடியில் ஒருவர் தான். கரெக்ட்டா? நம்ம கோடியில் ஒருவர் தானே. அப்போ அந்த தேவ சட்டத்தை மாற்றி நம் ஓயா தவப்பாட்டால் கன்மம் துடைத்து தர்ம காட்சி அளக்கும் இந்த ஊரை உண்டாக்கி, எந்த ஊரை? மெய்வழிச்சாலையை உண்டாக்கி, எமது தெய்வீக யுக பரிசு மாற்றி ஆட்சி எல்லோருக்கும் வாரி வழங்கி வருகிறோம். அப்போ நம்ம தெய்வத்த நம்பி அவர்கள் படி கேட்டாதான், மெய்வழியை பத்தி தெரிஞ்சுக்கினா நம்ம கோடியில் ஒருவன் இல்ல. தெய்வ சொல்படி நடந்து அதை செயல்முறைப்படுத்தினா நிச்சயமாக கோடியில் ஒருவன் நீ. அடுத்ததா, நான் இன்னென்ன பாவம் செய்திருக்கிறோமே, நாம் பெரியோர்களிடத்தில் எப்படி போவது என நாணலாம். ஆனால் யார் எப்பெரும் பாவம் செய்திருந்தாலும், வெளியே யாருக்கும் தெரியாமலே அந்த அந்த பாவத்தை தரித்தெறியும் தீ எம் கையில் இருக்கிறது. ஆகவே யாரும் தைரியமாக வந்து இங்கு பரிசுத்தவானாகி கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற ஒரு தெய்வத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். எவ்வளோ பாவம்லாம் பண்ணியிருப்போம். இவங்க பெரிய ஞானியாச்சே, இவங்க பெரியவரு நம்ம போனாவே அதெல்லாம் தெரிஞ்சிருமே, நம்ம எப்படி போறது? அது கூட பரவாயில்ல. இவ்ளோ நாள் நீ அப்படி இருந்தியா? நீ விட்டுடு. இனிமே நீ என்கிட்ட வரியா? என் புள்ளி ஆயிட்டியா? நீ வந்து என் சொல்படி நட. உனக்கு நாங்க அந்த பரமபத வாழ்வை நான் குடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்த நம்ப தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நான் நினைக்கிறது உண்டு. நான் வந்து காலேஜ் இந்த வருஷத்துல கார்ல நின்னுருப்பேன். சிக்னல் இருக்கும். பல பதிவுல நான் சொல்லியிருப்பேன். சுத்தி இவ்ளோ பேர் நிப்பாங்க. அப்படியே பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது? எல்லாமே மனுத்தலை தானே. நம்மள மாரி தானே. இப்ப தெய்வம் நம்மள பத்தி வருத்தப்பட்டாங்க. அது மாரி நம்ம மாரி மனுத்தொல்ல தானே. ஆனா காது கேட்க மாட்டேங்குது. சொன்னா கூட நெறைய பேருக்கு நம்மளுக்கு நம்ம கூடி இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க, சுத்தி இருக்காங்க, படிக்கிறவங்க, எல்லா இடத்துலயும் கூட ஏன் இப்படி வீணா போறது இந்த மனத்தலை. பக்கத்துல பார்த்தா ரூ. 50,00,000 கார்ல இருக்கும். ஓராம 2 கோடி கார் உள்ள போறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா கடைசியில போய் சேர்ற இடம் அந்த நரகத்துக்கு தானே போயிட போறாங்க வீணா. ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு அந்த மாரி மனசு வருத்தமா இருக்கு இப்பல்லாம் நம்மளுக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிற மாதிரி ஏன் இவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க? ஒண்ணுமே இல்லையே. இதுக்கு பெரிய செலவு பண்ண வேண்டாமே. பெரிய நேரம்னா தனியா வந்து உனக்கு காட்டுல போய் தவம் இருக்கலாம் எதுவுமே சொல்லலையே. எல்லாத்தோட ஒண்ணா தானே வச்சுக்கலாம். இருந்தா கூட ஏன் இந்த மக்களுக்கு காதுல கேட்க மாட்டாங்கன்ற ஒரு வருத்தம் இருக்கும். அதுதான். இனி இவ்ளோ நாள் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் பரவால்ல. அதுக்காகலாம் இங்க வர நானாத நீ வந்தா போதும் அப்டின்ட்டு மெய் வழியை ஆனா இப்ப எல்லாம் நெறைய என்னன்னா நானும் மெய் வழில வந்துட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம மெய் வழி அடுத்த டைம் வந்து உடனே கருப்பு ட்ரெஸ் போட்டு நான் மலைக்கு போறேனே அப்புறம் அப்ப பேசிக்கா அடி வாங்கிற மாரி இருக்குது இல்லையா அது. 2 குதிரையில சவாரி செய்தால் ஊர் போய் சேர முடியாது. அப்ப தேவன், உலக வாழ்க்கை 2க்குமே வந்து நீ பயணம் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, தீர்மானமா இருக்கணும். நம்ம எதை எடுத்திருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நோக்கிலேயே போணும். 2 விஷயம்னா நம்மளுக்கு வந்து டைலமா வந்துரும் நம்மளுக்கு. அதனால வந்து மெய்வழி அப்படின்னு வந்துட்டா, இப்ப கூட எங்க அண்ணன் படிச்சாங்க. 51 பணி ஏடிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏணிப்படிகள் அந்த படிக்கிறச்ச என்னென்ன அப்படின்னு சொல்றச்ச, "எம்மையே நேசி, எம்மை தவிர வேறு ஒன்றை நேசிக்காதேன்றது" ஒரு வார்த்தை அதுல இருந்துச்சு நம்ம. அதனால வந்து இது பிறர்க்கரிய ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம அறிவு சம்மதிக்க தான் நம்ம வந்திருக்கோம். யாரும் நம்மள புடிச்சு தள்ளல இதுல. வலுக்கட்டாயமா கை புடிச்சு இழுக்கல நம்மள. நம்ம அறிவு சம்மதிக்க புரிஞ்சு வந்திருக்கோம்னா, அதுதான் எங்க பாப்பா பதிவுல கடைசியில சொல்றச்ச, "நிலைத்து நின்றவர்களுக்கு" தெய்வம் சொன்னதுதான். "நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயமாய் வாய்க்கும் அந்த அந்த வளமான சொர்க்கப்பதி வாழ்வு." அதனால நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறத விட அத கெட்டியா இறுதி பரியந்தம் வரை பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு சபையிலும் நம்ம கேட்கிறது.
அதாவது இந்த பூமியில் இது நேரம் மனித உடல் எடுத்துள்ள ஒருவர் எம்மை சந்தித்து இந்த மெய்யை பெறவில்லை என்றால் அவன் ஒரு பிணமே அப்படிங்கிறாங்க தெய்வம். அப்ப தெய்வத்தோட அன்புதான் வந்து சொர்க்கம். தெய்வத்தோட வெறுப்பு தான் நரகம். அப்போ தெய்வம் இந்த அளவுக்கு சொல்றாங்க, "நீ வந்து மனு தூலம் எடுத்துட்ட. நீ வந்து என்ன சந்திக்கல அப்படின்னு சொன்னா, அப்ப நீ ஒரு பிணம் தானே" அப்படின்னுவாங்க. இதுக்கு தான் நான் சொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ். 2 நாளுக்கு முன்னாடி எங்க சித்தி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்தாங்க. அப்ப நானும் எங்க ஹஸ்பண்டும் போயிட்டு வர வழியில ஒரு வழி வந்து டைவர்ட் ஆச்சு. ஜிபிஎஸ் போட்டா கூட அது என்ன பண்ணணும், எங்க தப்ப போறோமோ அங்கருந்து காமிச்சுட்டு இருக்கும். இதென்ன ரொம்ப சுத்தா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆட்டோல ஒரு தம்பி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இவரு வந்து, "தம்பி இங்க எங்க போணும்?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் பார்த்தா அந்த கருப்பு ட்ரெஸ்லாம் போட்டுன்னு உட்கார்ந்துறாரு அந்த தம்பி ஆட்டோல. இப்படி குனிஞ்சு பார்த்துட்டு, "அ அண்ணா நீங்க அப்படி போங்கலாம்" சொல்லிட்டு, டக்குனு அந்த தம்பி என்ன பண்ணாருன்னு சொன்னா, கைய வச்சு சூப்பரா இருக்குங்கிறாரு அத. நம்ம ரட்சிப்பு சீராவ காமிச்சு, அவரு என்னவோ கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்க, தம்பி ஒரு 20, 25 வயசு தான் இருக்கும். அவருக்கு ஏன் சொல்லணும்னே தெரியும். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, வழி கேட்டா சொல்லிட்டு பேசாம இருந்திருக்கலாம். இப்படி குனிஞ்சு அந்த கிளாஸ இறக்குறோம். இப்படி பார்த்துட்டு அத கைய தலையில வச்சு, "சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெய்வம் சொன்ன ஒரு வாக்கியம் ஞாபகம் வந்து, தெய்வம் ஒரு இடத்துல உத்தரவு பண்ணியிருப்பாங்க. நீங்க இந்த உலகத்துல வாழறச்சு யாராவது ஒருத்தர் உங்களை கையெடுத்து கும்பிட்டால், நம்ப இது பண்ணி நம்ம கையெடுத்து கும்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம தெய்வம் சொல்லியிருக்காங்க. அவன் தலைக்கு தீங்கு வந்துரும்டான்ட்டு. உன்னை யாராவது கையெடுத்து கும்பிட்டால், நீ நினைத்துக்கொள் அங்கு ஒரு மனிதன் இருக்கிறான்னு. பார்க்கிறவங்க எல்லாம் மனுஷன் இல்ல. 2 கண்ணு, 1 மூக்கு, 2 காது இருந்தா எல்லாம் மனுஷன் இல்ல. மனிதரிலும் பறவை உண்டு, கல்லுண்டு, விலங்குண்டு, அநேக குல மனிதர் உண்டு. அது மாரி இருக்கு. ஆனா, அன்னைக்கு அந்த தம்பி சொல்றப்ப எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம தெய்வம் சொல்லியிருக்காங்களா, அது சின்ன பையன் வழி கேட்டா சொல்லிட்டு பேசாம இருக்கலாம். ஃபோன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு குனிஞ்சு இப்படி வந்து சூப்பரா இருக்குன்னா, அந்த ஜீவனுக்கு அது தச்சிருக்கு. அந்த அழகு புடிச்சிருக்கு. ஏதோ அவனுக்கு அது தச்சிருக்குன்னு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ரட்சிப்பு சீராவோட அந்த பெருமை. இன்னைக்கு கூட எங்க அண்ணன் அந்த பதிவுல அவங்க அதனோட கணத்த வந்து எவ்வளவு முக்கியம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க தெய்வம்னா, "உன் தலைக்காக ரட்சிப்பு சீரா இல்லை, ரட்சிப்பு சீராவுக்காக தான் உன் தலை படைக்கப்பட்டது." அப்படின்றத இன்னைக்கு அவங்க பங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து இப்போ நான் பேசுற விஷயம் வந்து இது கோடியில் ஒருவன் நீன்னா, நம்ம தெய்வோட வாக்கியங்கள்ல நம்ம எப்படி அந்த கோடியில் ஒருவன் நீ அப்படின்றத நம்ம அ புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் நான் படிச்ச சில விஷயங்கள் நான் உங்க கூட பங்கிட்டு இருக்கேன். நாம் கொண்டு வந்திருக்கும் இந்த தெய்வீக மெய்யை உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ள ஒரு உளவு. ஒரே வார்த்தையை வைத்து பேசப் போகிறோம். நீ என் இஷ்டப்படி நட. அவ்வளவுதான். வேறு ஒன்றையும் நினைக்காதே. வேறு ஒரு பக்கம் திரும்பாதே. இந்த ஒரு பிடி, உயிர் பிடியாய் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். உனக்கு சர்வமும் ஜெயமே. நினைத்தது, தொட்டது அவ்வளவும் ஜெயமே. அப்படின்னு சொன்னா, இத இந்த வாக்கியத்த ஒருத்தருக்கு அந்த செவியில கேட்கிறாங்க அப்படின்னாவே நமக்கு ஒரு கோடியில் ஒருவன் நீதான். இல்லன்னா எல்லாராலயும் கேட்க முடியாது அது இல்லையா? இப்போ சாலை காவியா வந்து எத்தனை கிலோமீட்டருமா? 85 கிலோமீட்டர் அப்படி இருக்கும் இல்லையா? அவ்வளவு பிடிச்சு ஒரு 3 பஸ் மாறி இந்த சபைக்கு வரணும் அவசியம் இல்ல. ஒரு ஃபோன்ல கூட இந்த மாத சபையில் கலந்து கொள்ளவில்லை. அடுத்த மாத சபையில் கலந்து கொள்ள யாரும் ஒண்ணும் அடிக்க போறது, திட்ட போறதில்ல அவங்கள. ஆனா அந்த ஒரு ஏதோ ஒண்ணு அது போணும் அப்படின்ற அந்த வைராகியம் இருந்தது பாருங்க. அதனால அதுதான் வேணும். அதுதான் எதிர்பார்க்கிறாங்க தெய்வம். அந்த அன்பு தான். வேற ஒண்ணும் இல்ல. வந்தா 50,000 குடுக்கணும். சாலைக்கு போய் உண்டியல 50,000 போடணும். 10,000 போடணும்லாம் எதிர்பார்க்கலங்க. அந்த அன்பு, அந்த போணும் அப்படின்ற அந்த நெனப்பு வந்து பாராட்டத்தக்கக்கூடியது. நித்திய பேரின்பத்தை பெறுவதற்கென்றே படைக்கப் பெற்றவன் மனிதன். அவன் எவனாயிருக்கட்டும், எம்மை அடைந்து இந்த மெய்யை பெறவில்லையானால், இந்த மனித உடலை விட்டு மாறினதும் நரகில் தள்ளப்பட்டு, எக்கோடி காலத்திற்கும் அழியாத கொடிய அவஸ்தையை அனுபவிக்கவே வந்துவிடும். நித்திய பேரின்ப ஸ்வர்ண தேகத்தில் ஸ்வர்கபதி பூர்ண சுகிந்த வாழ்வில் நாம் ஆக்கி விடுவோமே. வம்படி பண்ணியாவது நாம் ஏன் அவன் அதில் ஆக்கக்கூடாது? அவனை நான் ஏன் வம்படி பண்ணியாச்சும் அதுல நான் ஆக்கிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. இதற்கெனவே இறைவனிடம் கேட்டு மனு உடல் பெற்று வந்தவனாச்சே என்று எம்மன் அவரோட எண்ணம் தெய்வம் வந்து சதா இதா நினைக்குமாங்க. ஒரு ஜீவன் கூட தப்பி போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப எச்சரிக்கைங்க. நம்ம வந்து போடு போக்கா இருக்கிறோம் நம்மளுக்கு. எல்லா வேலை கூட ஒண்ணு மெய் வழி மூலம் அதுல சொல்லணும்னு நினைச்சுக்கோ. ஆனா தெய்வம் என்ன வந்து சதா சர்வகாலம் இப்ப எங்க வீட்டுக்காரர் பங்கிட்டதுல வந்து அந்த பதிவுல நிகழ்வுகள் ஒண்ணு சொன்னாங்க. தேசம்மா அப்படின்ற ஒருத்தர பத்தி. அதாவது என் எம்மா நான் வந்து 5048வது அங்கத்தினர். அவங்க தான் கடைசி எண். அப்ப தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க, இந்த பேர் இன்னும் வரலையே நான் காத்துட்டு இருந்தேன். அப்ப அவங்க எண்ணம் எது மேல ஓடிட்டு இருந்தது பாருங்க. 5047 பேர் சேர்ந்த பிறகும், இந்த பேர் இன்னும் அந்த பதிவு வரலையே நானு நெனச்சுட்டு இருந்தேன். வந்துட்டியா? அப்படின்னு சொல்றாங்க. இனிமே யாரையும் சேர்ப்பதில்லை. நீ தான் சொல்லிட்டு தேசம்மா எல்லாம் சிரிக்கிறாங்களாம். தேசம்மா அப்படின்னு சொன்னதும், ஏய் தேசத்துக்கே அம்மா நான்டா என் பேர வச்சிருக்கேன். ஏன்டா சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அப்ப எவ்வளவு ஒரு சுவைப்பட இருக்கு இல்லையா அது? அந்த நிகழ்வுலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தெய்வத்தோட எண்ணம்னா,
அது ஏங்கிட்டு இருக்குது. எல்லாமே வந்து சேர்ந்துடணும் அப்படின்ட்டு. ஒருத்தர் வந்து கேட்கறாங்க, "பிறர் ஏன் இன்னும் வரலன்ட்டு." இன்னும் அங்க ஒரு தலை, இங்க ஒரு தலை, இந்த மெய்வழிக்கு ஆக வேண்டிய தலைகள் இருக்கிறது. அதெல்லாம் வந்து செய்துட்டு அப்புறம் வரும் அப்படின்றாங்க. அது மாதிரி வந்து அவங்களோட எண்ணம் வந்து எப்பவுமே இந்த மனுவ சுத்தி தான் இருக்கு. "கோடி மனு கீந்தாலும் குறையாத சிமிழின் மை" அப்படின்றாங்க. "நீ எவ்வளவு பேர் வந்தாலும் என்ட்ட குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. நீ வந்து கை ஏந்த மாட்றியே" அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம எப்ப நம்ம தெய்வத்திடம் கை ஏந்துறோமோ, அப்ப நம்ம கோடியில் ஒருவன் தான். சரிங்களா? அப்போ ஆம் உனக்கு இனித்தது இனித்தது தான். அதாவது இந்த கல்கண்டு கதை அடிக்கடி நம்ம பேசுறது தான். இப்ப நம்மள நெறைய பேர் வந்து நம்ம சுத்தி இருப்பாங்க. "என்னப்பா நீ நல்லா தானே இருந்த. ஏன் இப்படி திடீர்னு மாறிட்ட? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா. இது என்ன முட்டாக்கெல்லாம் போட்டுன்னு, ஏதோ தலையெல்லாம் கட்டிக்கின்னு முஸ்லீம் மாரி இதெல்லாம் நல்லா இல்ல. பொண்ணு குடுத்து பொண்ணு எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாம் வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் பண்ணாதப்பா" அப்படின்னு சொன்னா, நம்ப அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். புரிஞ்சுட்டா நல்லது. அந்த தல வந்து சேர்ந்துருச்சுனா நல்லது. அப்படி வராதுன்னா அவங்கள நம்ம விட்டுட்டு வந்துடணுன்றாங்க. அது பெத்த தகப்பனா இருந்தா கூட மெய்யிக்க ஆகவில்ல விட்டுட்டு வான்றாங்க. அதுக்காக நம்ம தலப்பா கட்டி வச்சு, ஐயோ! அவங்கலாம் வருத்தப்படுறாங்கன்னா, அவங்கலாம் நம்ம கூட யமன் வர சொல்ல வந்து நிக்க போறதில்ல. அதான். நீ சாப்பிடுறது கற்கண்டுன்னு உனக்கு தெரியுது. வெளிய இருந்து பார்க்கிறவங்க வெள்ளையா இருக்கு, உப்பு கட்டின்னு சொன்னான்னா, அது அவனோட தவறு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அது. அவன குடுப்பா நீ நக்கி பாருன்னு சொல்லலாம் நம்ம. அத வாங்க கூட அவன் மறுத்தானா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான் சொல்றாங்க. உனக்கு இனித்தது இனித்தது தான். மற்றவர்கள் சொல்லுக்கு மாறவா போகிறது? எம் கையில் இருப்பது சத்தியம் மெய். உலக மக்களுக்கு அது பொய் போல் தெரிந்தால், அதனால் மெய்யின் பலமும் குறைந்து விடுமா? எந்த காலத்திலாவது 4 ஜாதிகள் ஒன்று சேருமா? சேராதே. இங்கே 69 ஜாதிகள் ஒரே குல மக்களாக ஆகி திகழ்கின்றதே. அது நம் கையில் உள்ள சத்திய மெய்யின் தவ வல்லபத்தால் தானே. உலக மக்களுக்கு இது புலப்படவில்லை என்பதால் மெய் பொய்யாகி விடுமா? ஒரு காலம் ஆகப் போவதில்லை. ஆனா, இந்த உலக மக்கள்ல இருந்து நாம தனித்து இருக்கிறோம். அது நமக்கு சுவைக்கிறது. அந்த மெய்யி நம்ம மெய்ய சுவைச்சிருக்கோம். அதனால நாம கோடியில் ஒருவன் நீதான். அதாவது இந்த தாய்க்குருவிலாம் நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா பேசுறேன் நானு. தாய்க்குருவி வந்து தன் குஞ்சிய வந்து என்ன பண்ணா, அந்த கூட்ல வந்து பத்திரப்படுத்திட்டு, இது எங்கெங்கோ பறந்து போகும். பறந்துட்டு உணவு எடுத்துட்டு வரத அப்படியே ஊட்டிடாது. அத நல்லா குழச்சு, மென்னு, அத கூழாக்கி தான் அது வந்து அந்த அந்த குஞ்சுக்கு வந்து ஊட்டும். அதே மாதிரி நம்ம தெய்வம் என்ன பண்றாங்கன்னா, தங்களின் அருந்தவ பாட்டால் நம் அறிவுக்கு எட்டா முடியாத எல்லைகளுக்கெல்லாம் தாங்கள் சென்று வந்து, நமக்கு சதா அருளுணவு ஊட்டி விடுகிறார்கள். அதுல ஏற்படுத்தி வச்சு தான் நம்மளுக்கு 4 வேதம் சொல்றாங்க. ஒவ்வொன்னும் ஒரு ஒரு பாணியில சொல்லியிருக்காங்க. வணக்க முறைகள ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்து குழல் வணக்கத்தின் பெருமைய சொல்லியிருக்காங்க. தேக முக்திக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் சொன்னா சரியா பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு நாழிகைக்கு இவ்ளோ உனக்கு நான் வந்து மார்க் குடுக்குறேன். எப்பவுமே நம்மளுக்கு அந்த மார்க்னா அதுக்காக பண்ணுவோமான்றதுக்கு. இப்ப மாலை வணக்கத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே நீ வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு 12 மணிக்கு வணக்கம் பண்ணா இதுக்கும் அதுக்கும் சேர்த்து மார்க் போடுறேன்னு சொல்லிட்டு எதேதோ உழவு சொல்லி எப்படியானா இவனுக்கு வந்து அந்த தவ பலனை ஏத்திட மாட்டோமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டா மட்டும் போதாது. தெரிஞ்சுட்டா கோடியில் ஒருவன் நீ ஆக முடியாது. தெரிஞ்சு பழகினா நிச்சயமாக நாம் கோடியில் ஒருவன் தான். அதாவது நம்ப தெய்வம் உத்தரவு பண்றாங்க. உன் உயிர் வந்து தினமும் 21,600 தடவை 21,600 சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்து ஆ நம்மளுக்கு எத்தன நொடிகள் இருக்கு? 86,400 நொடிகள், செகண்ட்ஸ், நிமிடம் இல்ல. அப்ப 86,400 நொடியில எத்தன அவத்துல போகுது, எத்தன தவத்துல போகுது. நம்ம யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து பயமா இருக்கும். அழுதுட்டு தான் உட்கார்ந்துருக்கும். 86,000 ஒரு நாளைக்கு 86,400 நொடி நம்மள்ட்ட இருக்குது. 86,400 செகண்ட்ஸ். பட் இதுல எத்தன நொடி? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீசம் நாழிகை தவத்துக்கு 3 நிமிஷம்ன்றாங்க. 3 நிமிஷம் 180 நொடி தான். அப்ப அது பண்றதுக்கே வந்து நான் காலையில மறந்துட்டேன். 1 வாரமா பண்ணல. சரி பண்ணலையா? அதோட விட்டுட்டு, இன்னில இருந்து நீ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் எக்ஸம்ஷன் குடுக்கணும்னா, அவங்களுக்கு என்ன? இது என்ன எம்.எல்.எம்மா? நீ ஒருத்தர சரி, நீ 2 பேர சரி, நீ 4 பேர சரி, நீ 8 பேர் சேர்ந்தா, அந்த முதல்ல சேர்த்தவருக்கு பலன்ற மாரி, இப்ப நம்மளெல்லாம் சேர்க்கறனால தெய்வத்துக்கு வந்து இன்னும் 5 4 சன்னதம் வரப்போதா என்ன? அப்படிலாம் இல்லையே. அவங்க பெற வேண்டியதெல்லாம் பெற்றுட்டாங்களே. அவங்களோட அந்த தனிப்பெரும் கருணை, தாயாம்பிக் கருணை அவங்களுக்கு. இதுங்க வந்து நம்ம மாரி இருக்கிற இதுங்க வீணா போயிடக்கூடாதே! கோடி காலம் அந்த நரக வேதனைக்கு போயிடக்கூடாதேங்கிறதுக்காக, இவனுக்கு வந்து உடனே தெய்வம் இதெல்லாம் ஏன் பண்ணணும்? ஒரு சமயம் அவருக்கு எதனா இருக்குமோ பிரயோஜனம்? அவரு தவம் பண்ணிட்டது, நம்மளலாம் சேர்த்தா, இந்த நம்மலாம் பண்ற அந்த வீசம் நாடிகனால அவருக்கு எதனா வருமோ? அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வருது. யோசிப்போம். ஏன்னா மனுஷனோட
புத்தி அப்படித்தான். அப்படிதான் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா, அவங்க ரொம்ப பிளெயினா வேதத்த கரெக்ட்டா படிச்சோம்னா நம்மளுக்கு எல்லாம் புரியும். இதனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நமக்காகவே பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்தாங்க. அவங்க இறங்கி வந்து நமக்காக அந்த மானுட தேகம், அந்த துக்க உடல் தாங்கி வந்தாங்க. நமக்காக தான் வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு வேதத்துள்ள நுழைய தான் நமக்கு தெரியும். அப்படி அத நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக கோடியில் ஒருவன் நாம தான். அப்ப இந்த 9 வாசல் உட்தாளிடவும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப வந்து இந்த உட்தாளிடணும். இப்ப நான் இந்த வீட்ட உள்ள சாத்தணும். இப்ப 4 பேர் ஓடி வராங்க என்ன தாக்குறதுக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட சாவி இருக்கணும். இருந்தா தான் நான் உள்ள தாளிட முடியும். இல்லன்னா அவன் திறந்து உள்ள வந்துருவான் இல்லையா? அப்ப அந்த சாவி நம்மட்ட இருக்கணும் இல்லையா? ஆனா அந்த சாவி வந்து எப்பவுமே வந்து யமன் ரெடியா வச்சுன்னு இருக்காரு. யமன்ட்ட கிடைச்சுச்சுன்னா என்ன பண்ணுவான்? அவன் திறந்து உள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான் இல்லையா? நம்மளுக்கு கசப்பு திட்டி பின்ன நாட்டம் ஜலம் வெளியாக அகோர முகம் பட்டு அதெல்லாம் போயிடும். ஆனா 9 வாசல் உட்தாள் விடும். உட்தாள் இடக்கூடிய சாவி ஒரு தெய்வ சொரூபரின் கையகத்தில் தான் இருக்கிறது. இந்த மனித உடல் இருக்கும் வரை எப்போது அந்த உட்தாளின் சாவியை நாம் கைப்பற்றலாம் என்று யமன் காத்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு தேவ பிராணின் கையகத்தாகி உள்ளவர்களிடம் உட்தாளின் சாவியானது அந்த தெய்வத்தின் வசம் இருப்பதால் யமன் வந்து சந்திக்கும் தருவாயில் சட்டென்று உட்தாள் இட்டு விடுகிறார்கள். அதனால்தான் ஜீவன் உள்ளே அடங்கி விடுகிறது. யமன் நம் மீது கை வைக்க முடிவதில்லை. அப்போ திருநாட்டில் குடியேறி அங்கு சாகா கலையின் பரிசுத்த அடையாளங்களுடன் அடக்கமாகி விடுகிறோம் அப்படி. அப்போ அந்த உத்தால் அந்த சாவி வந்து யமன்ட்ட போகாம தெய்வத்துக்கிட்ட இருந்து அவங்க அந்த யமன் வந்து நம்மள சந்திக்கும் நேரத்துல அவங்க உத்தால் போடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தெய்வத்தின் அதாவது முன்ன கூட போன வாரம் கூட நம்ம பேசணும்னு எனக்கு எல்லாரையும் தெரியும். எல்லாருக்கும் என்ன தெரியணுமே சீஃப் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் என்ன தெரியணும் இல்லையா? அப்போ வந்து எனக்கு தெய்வம் தெரியும். தெய்வத்துக்கு என்ன தெரியிற மாரி நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? நான் பண்ணணும்ல ஏதான அவங்க நினைவுல. எம்மை உன் நினைவானது அவங்கள வந்து நம்ம இழுத்து வைக்கக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? அவங்க சொல்படி நடக்கணும் நம்மளுக்கு. இல்லையா? அப்பதானே அப்ப அவங்களோட அன்பு தான் சொர்க்கம். அவங்களோட திரும்ப திரும்ப அதே தான். 2டே வார்த்தையில முடிஞ்சு போகுது. இதுதான் வேதம் சொல்லுது. அவங்களோட வெறுப்பு நரகம். அப்ப அவங்க வெறுப்ப சம்பாதிக்காம இருக்கணும். அதுவே 50 மார்க் நம்மளுக்கு. அவங்கள அன்ப சம்பாதிக்கிறது 50 மார்க். அவங்க வெறுப்ப சம்பாதிக்கிறதால நம்ம பாஸ் ஆயிடுவோம் நம்மளுக்கு. இல்லையா? அவங்க வெறுப்ப சம்பாதிக்காம என்ன பண்ணணும்? 2 விதம் தான். ஒன்று நரகத்திற்கு பயந்தாவது, இல்ல சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாவது. நீ இந்த மெய்யில வந்து இருக்கணும், தெய்வ சொல்படி நடக்கணும். ஒண்ணு அந்த தெய்வீக சொர்க்கம் வேணும் எனக்கு நென. இல்லப்பா அந்த நரகம் வேணா சாமின்னு நென. 2மே இல்லாம இருந்தனா எப்படி அது? திரிசங்க மகாராஜா கதையாயிடும். எதனா ஒண்ணு நானு அப்படிங்கிறாங்க. அப்போ பிறவி பிணியாகிய யமவாதையில் சிக்கி நாரி செத்து அழகையாகி நரகத்திற்கு ஆளாகும் பேராபத்திலிருந்து மனிதரை மீட்டு பரமபதத்திற்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். இதை உணர்ந்து தெரிந்து கொண்டவன் நாம நம்மளுக்கு தெரியுதுல்ல இது. அப்போ இதுல இருந்து தப்பிக்கிறது தான் தெய்வம். மத்த எதுக்கும் தெய்வம் வேணாம். தெய்வம் பக்கம் பக்கமா சொல்வாங்க. கேஸ் ஜெயிக்கணும்னா நீ கோர்ட்ல போய் லாயர பாருப்பா. உடம்பு சரியானா டாக்டர போய் பாரு. படிப்பு வரலன்னா டீச்சர் நல்ல டியூஷன் வையி. இது மாதிரிலாம். கல்யாணம் குழந்தை பிறக்குன்னா நல்ல டாக்டர போய் பாரு, எல்லாம் பண்ணு. இதுக்கெல்லாம் வந்து தெய்வம் வேணாம். தெய்வம் எதுக்குன்னா, அந்த ஒரே ஒரு காரியத்த எமன்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு மட்டும் பரமபத வாழ்க்கை போனா அதுக்கு மட்டும் தெய்வம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சு இல்லையா? புரியுதா? புரியலையா? நம்மளுக்கு புரியுது. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? விடுறது இல்ல. நான் வந்து டெய்லி தெய்வத்த இதான் கேட்பேன். நானும் என் புருஷனும் அந்யோன்ய தம்பதிகளா இருக்கணும் தெய்வமே! நீண்ட ஆயுளோட இருக்கணும் தெய்வமே! என் பாப்பா நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா இருக்கணும் தெய்வமே! எங்க மாமனார் உடனே பாக்குறாரு. உங்களுக்கும் சொல்லுவேன். நீங்க கேட்கணும் தெய்வத்துக்கிட்ட. அப்போ இதெல்லாம் கேட்கக்கூடாது. உங்களை மறவாதவர்கள் கூட்டத்துக்கு நடுவுலயே எங்கள வச்சிருங்க தெய்வமே! யமன் பதி எல்லையில காப்பாத்துங்க தெய்வமே! இதுதான் கேட்கணும்னு அறிவு சொல்லுது. ஆனா அதுக்கு முன்னாடி போய் மனசு நின்னுட்டு, குடு குடுன்னு இதெல்லாம் வேண்டுது. ஆனா இன்னும் அது பக்குவப்படணும். அதுக்கு டைம் எடுக்கும். நான் இருக்கிறத சொல்றேன் நான் இப்போ. இப்ப வரைக்கும் நான் இப்படிதான் வேண்டிட்டு இருக்கேன் நானு. இக, பரம் 2மே தரேன் தெய்வம் சொல்றாங்க. இப்ப இதுக்கு இவர்கிட்ட கேட்டா, அதுக்கு நான் போய் வேற யார்ட்ட கேட்க முடியும்? எல்லாமே என்னோட பேச்சு, மூச்சு, சுவாசம், செயல், சிந்தம் அனைத்தும் தெய்வம் அப்படிங்கிறதுனால, நான் எல்லாமே அவங்க கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும். மேபி பக்குவம் வந்து வந்த அப்புறம் வந்து இது மாறலாம். நான் எப்பவுமே சொல்றது உண்டு. இன்னைக்கு நான் பேசுறது இதுதான் முடிவல்ல. எனக்கு இப்ப இருக்கிற அறிவை கொண்டு நான் இத பேசுறேன். இன்னும் 3 மாசம் சபையில இதையும் நான் மாத்தி பேசுவேன். ஏன்னா, அப்ப எனக்கு என்ன தெரியுதோ, என்ன படிச்சிருக்கனோ அது மாரிதான். நம்ம பெரியப்பா வடலூர் வள்ளலார் சொல்லுவாங்க. நான் வந்து நெறைய நேரத்த சைவத்துல 14 நூல்களையும் நான் படிச்சு நெறைய நேரத்த வீணாக்கிட்டேன். நீங்க அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா, எனக்கு அப்ப அறிவு அவ்வளதான் இருந்துச்சு அப்படின்னுவாங்க. அது மாதிரி அவங்களே அப்படி சொல்றச்ச நம்மலாம் ஏமாத்திரமா அதனால. இப்ப நான் சொல்றது, எனக்கு இப்ப என்ன படிச்சேன், புரிஞ்சேன், தெரிஞ்சேன், கேட்டேன். இதெல்லாம் வச்சு நான் இப்ப உங்க கூட பங்கிக்கிறேன்.
3 மாசம் இல்ல 6 மாசம் வரைச்ச இது வந்து அப்படியே கூட மாறலாம். நீங்க அறிவு சம்மதிக்க இத கேட்டு, நீங்க வந்து இத நீங்க திரும்ப போட்டு உங்க மனசுல அலசி ஆராய்ஞ்சு, நீங்க இது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஈசனுடைய சக்தியும் மனிதனுடைய தேகமும் சேர்ந்து வந்து யமபடரை நீக்கி பரமபதமாக்கும் செயலுடைய திரு உருவமே தெய்வம். அவர்களே குரு பிரான். அப்படி வந்தவங்க தான் நம்மளோட தெய்வம். நீ இப்பொழுது உட்கார்ந்திருக்கும் இடம் எவ்வளவு உன்னதமான செயலுடையது என்று நினைத்துப் பார். எந்த பாரதூரமான எல்லைக்கு நீ வந்துள்ளாய் வந்து இருக்கிறாய் என்று எண்ணிப்பார். இது உங்கள் நினைவில் ஆணி அறைந்தாற் போல் இருக்க வேண்டும். இந்த எல்லைன்னா மெய்வழி எல்லை தான். அதுதான் மெய்வழி. நம்ம தெய்வத்தை நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோன்ற அந்த எல்லையே வந்து மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் தான். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, போலி குருமார்ட்ட எங்கன்னா போயிருந்தா வீணா போயிருப்போமே நம்மளுக்கு. இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நீ வா நான் காதுல ஊதுறேன், கண்ணுல உபதேசம் குடுக்குறேன், 10,000 குடு உபதேசம் குடுக்குறேன், ஒரு பொற்காசு குடு உபதேசம் குடு நெறைய பேர் இருக்காங்க. நம்மள சுத்தி நெறைய பேர் இருக்கா. நம்மட்ட வந்து கேட்கவே கேட்கறாங்க. ஆனா அப்பதான் நம்மளுக்கு தெய்வம் குடுத்திருக்க அறிவ வச்சு, சரி சாமி நீ வந்து போயிட்டு வா. இதுக்கு நான் தகுதியான ஆள் இல்ல. உனக்கு தகுதியான ஆள் யார் கிடைச்சா நீ அங்க போயிட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து குடுத்து அனுப்பிச்சு விட்டுடணும் நம்மளுக்கு அவனுக்கு. அதுதான். அதுக்கு தான் நம்மளுக்கு அந்த தெய்வம் அந்த அறிவ குடுத்திருக்காங்க. நீ தனித்த உன்னதமானவன் என்று உனக்கே தெரியாது. அதாவது மெய்யான தெய்வத்தையும் நிஜமான ஆலயத்தையும் கண்டறிந்து மீட்படைந்தவன் நீ. தெய்வம் என்ற பெயரால் மற்றதை வணங்குபவர்கள் எல்லாம் தீட்டாகி நரக அவஸ்தைக்கே போகிறவர்கள். இந்த உலகத்தில் இது வேறு எங்கும் இல்லாத செயல். வேறு யாருக்கும் கிட்டாத நிஜ நிதி லாபகர செயல். அப்போ அதுல வந்து நம்ம கலந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம கோடியில் ஒருவன் தான். இப்போ கலியை சாதுவாக்குவார்களே அந்த காலத்தில் தேவ ரூபம் எடுத்து வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ தேவரூபம் தேவரோடு கூடார் எல்லாம் நாடாரே. நம்ம சொல்லுவாங்கல்ல நாடார் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி எல்லாம் சொல்லுவாங்க. நாடார். அப்ப தெய்வம் சொல்லுவாங்க நாடினவர் தான் சொல்லணும். நாடாரேன்னா நாடாவங்க. அத போய் சேர்ந்துக்காதவங்க தானே அர்த்தம். என்று புசுண்டர் பிரான் சொல்லியிருக்காங்க. அப்போ கலியை சாதுவாக்குவர்களே அந்த காலத்து தேவரும் எடுத்து வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். கலியை சாதுவாக்க முடியுமா? முடியாது. அப்படி முடியாததையும் செய்து முடிக்கும் காலம் இது. அப்பேர் கொத்த இக்காலத்தில் தான் தேவ ரூபம் வந்திருக்கும். அதை கூடாதவரெல்லாம் நாடாரே. அப்போ நம்ம தெய்வத்தை நம்ம போய் அவங்க திருவாக்குல நம்ம கூடிக்கொள்ளணும். மனம் சம்மதிக்க, அறிவு சம்மதிக்க நம்ம அவங்க திருவாக்குல போய் நம்ம கூடிக்கொள்ளணும். இப்ப தெய்வம் தான் இல்லையே, இப்ப நான் எப்படி போய் கூடிக்கிறது? நான் எப்படி அவங்கள போய் பார்க்கறது? திரும்ப திரும்ப அதை கேட்டுட்டே இருக்கக்கூடாது. அவங்க திருவாக்கு எப்போ உன் காதுல விழுதோ, நம்ம போய் அதுல வந்து அந்த எண்ணத்துல தானே. எண்ணமாகிய கை தொடாதுதான் தெய்வம் சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் சாப்பா. அவங்க எண்ணத்தோட நம்ம வந்து போய் எண்ணம் வந்து எங்க இருக்கு? பிரம்மலயத்தில் இருக்கிறது, பிரம்மத்தில் இருக்கிறது. நீ எம்மிடம் எண்ணம் வைக்க சொல்ல, உன் எண்ணமும் அங்க போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு நான் எப்ப போய் அங்க சேர்க்கணுமோ நான் சேர்த்துறேன்னு சொல்லுவாங்க. பல வாக்கியங்கள். ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம சபையில இருக்கிறவங்களுக்கு வேதத்த எடுத்து படிங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திக்கும் தடுமாறும். அந்த வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஒரு நாளைக்கு 1 325 வாக்கியம் நம்மளோட யமபடரடி போட கோடாயுத பொருள்ல. ஒரு வருஷத்துல நம்ம படிச்சிடலாமே. அப்ப அடுத்த வருஷம் கோடியில் ஒருவன் நீ. இன்னைக்கு இல்லாத ஒரு புதிய மனிதன் நீ தெய்வமே வேதத்துல சொல்லியிருப்பாங்க. ஏன் அத பண்ண மாட்டோம் நம்ம? எல்லாம் பண்றோம். இப்ப பொங்கல் வருதுன்னா, பொங்கலுக்கு நம்ம திருவிழாக்கு போனோம் நாங்க. 11ஆம் தேதி கிளம்பி 17ஆம் தேதி வரும். இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், அன்னைக்கு என்ன பிளவுஸ் தைக்கணும், அது போடணும், ஜிம்கா வாங்கணும், எல்லாமே பண்றோம் அரேஞ்ச்மென்ட். ஆனா அங்க போய் அந்த பொங்கல் பானை பலியிடல் பாடல் இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் பங்கிட்டாங்க இல்லையா? முக்கூறு கத்தி வந்த வரலாறு பங்கிட்டாங்க இன்னைக்கு. அப்போ அத பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆவல் நம்மளுக்கு வரமாட்டேன்து. எல்லாமே பண்றோம். அப்ப வெளி உலகத்துக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குல்ல? அங்கேயே தான் போவாங்க, அங்கேயே பட்டு புடவை கட்டுவாங்க, அங்கேயும் வந்து தவறு இல்ல இது. நம்ம போய் அங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு அந்த மன மகிழ்ச்சியோட நம்ம மக்களோட உங்களை மறவாத கூட்டத்துக்கோட இருக்க வைங்கன்னு கேட்டதுக்கு நம்ம தேவா இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கொடியில நம்ம போய் அவங்கள கூட சந்திக்கிறோம். எல்லாம் சரிதான். ஆனா எல்லாம் பண்ணிட்டு கடைசியில எத பண்ணணுமோ அத பண்ணாம விடக்கூடாது. எல்லாம் விதமா சமைச்சு வச்சுட்டு எதுவுமே உப்பு போடாம விட்டா என்ன ஆகுறது? உப்பில்லா பண்ணோம், குப்பையில மாரி ஒண்ணும் பயன்படாதுல்ல. சாப்பிட்டா கூட அவங்களுக்கு பிடிச்சு சாப்பிட மாட்டாங்க. நம்ம என்னதான் பண்ணி வச்சா பிரயோஜனம் இல்லாம போயிடும். அது மாரி எல்லாம் பண்றோம் சரி. 5 நாளைக்கு எல்லாம் பண்றோம். 5 ட்ரெஸ் எடுத்து வைக்கிறோம். எல்லாம் பண்றோம். மேட்சிங் கிளிப்பு என்ன செஞ்சு பாப்பா? எல்லாம் பண்றோம். ஆனா எத பண்ணணும்? அப்ப அந்த பானை பரி பாடல் படிச்சிருப்போமா நம்ப? அது பைகாட் பண்ணியிருக்கணும். இப்ப என்ன வயசு ஆயிடுச்சு? ஏன் இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு அது தெரியாம இருக்குன்னு சொன்னா, சரி படிச்சுக்கலாம், படிச்சுக்கலாம். இன்னும் காலம் இருக்குன்னே காலம் வேற இருக்கு. எப்ப வருவான் தெரியாதே நம்மளுக்கு. இது எனக்கும் நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சொல்றதுனால உங்களுக்கு சொல்லல அந்த அக்கா அப்படி சொன்னீங்க நாளைக்கு நீங்க எங்க கேள்வி கேட்கலாம் தைரியமா. அதுக்காக நான் போய் படிச்சுருவேன் இன்னைக்கு நானு. அதுக்காக சொல்றது. இங்க பங்கிக்கிறது எல்லாம் எனக்காக நானே சொல்லிக்கிற ஒரு விஷயம் தான். இத நம்ப கேள்வி கேட்டுக்கிறோம் இல்லையா? அதனால நம்ப தெரியாத மக்களுக்கு அதாவது ஒருத்தனுக்கு வந்து இப்ப டாக்டர் என் காதுல ஏதோ பேசுற மாரியே இருக்குன்னு சொல்லுவான். அது தெரியாத வரைக்கும் தான் அவன் வந்து
பாவம். அது தெரிஞ்சுதுன்னா அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது மாரி இது நம்ம தெரியாம இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே உலகத்தேட்டோட போயிட்டு தான். சரி நமக்கு அதுதான் எங்க வீட்டுக்காரர் திரும்ப திரும்ப அதுதான் அவர் நிகழ்வுகள் இன்னைக்கு ஒரு 8 நிகழ்வுகள் பங்கிட்டாங்க. அதுல இன்னொரு திரும்ப சொல்றேன். லாரியில போக்கூடாதுன்னு தெய்வம் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் லாரியில ஏறிட்டாரு. கேசவ யாரு அவரு? ஐயரா? கணேஷ் ஐயரு. ஆனா அவர் போய் வருந்துறாரு. தெய்வ உத்தரவு இருக்கே நம்ம போக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம போறோமேன்னு நெனைக்கிறாரு. ஆபத்து வரும் நேரத்துல ஆங்காங்க முன் வந்தோம்னா தெய்வம் காப்பாத்திர்றாங்க அவங்கன்றது. அது மாதிரி நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஆ நம்ம வந்து அந்த தெய்வ உத்தரவை நம்ம வந்து மதிக்கணும் அப்படிங்கிறது. அத வந்து தெரியாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா அதுக்கு நம்மளுக்கு தீர்வு நம்ம ஈஸியா கிடைச்சிரும் நம்மளுக்கு. அப்போ அத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதனால நம்ம கோடியில் ஒருவர் தான். நீயே நரப்பிறப்பாயிற்றே! உனக்கென்ன நல்ல வழி தெரியும்? நாயை படைத்தால் நாய் தான். அது கடைசி வரைக்கும் நாயாவே இருந்து செத்து போயிடும். பன்னினா, அது கடைசி வரைக்கும் பன்னி தான். அது அப்படியே இருந்து, அப்படியே பிறந்து, அப்படியே செத்து போயிடும். ஆனா இவன் வந்து குண சுபாவத்துல என்னவா இருக்கான்னா, ஒரு நேரம் பார்த்தா சொல்வாங்க. அந்த டாக்டர் என்னமோ வள்ளு வள்ளுன்னு விழறான்" அப்படின்னுவாங்க. நம்ம நெறைய கேட்டுருப்போம் இதெல்லாம். "இந்த வள்ளு வள்ளுன்னு விழுறாரே! நான் பண்ண நாயா அந்த டாக்டரு?" அதுதான். அந்த நேரத்துல அவர் நாயா இருந்திருக்காரு. ஒரு நேரத்துல வந்து குரங்கா இருக்கிறாரு. "இப்படி தாவறானே" அப்படின்பாங்க. ஒரு நேரத்துல குள்ள நரி மாரி சூழ்ச்சி பண்றானேன்னுவாங்க. இதெல்லாம் எந்த இதுக்கும் சொல்ல மாட்டாங்க. மிருகத்துக்கும். ஆனா, ஒரு மனுஷனுக்கு ஒரே மனுஷன் இத்தன பேர் வருவான். அவன் குள்ள நரிய விட மோசமானவன்ப்பா அப்படின்னுவாங்க. சிங்கம் மாரி சீர்றானப்பான்னுவாங்க. அப்போ அவன் வந்து மாறிக்கொண்டே இருப்பான். அதான் ஓயா மாறியர் அப்படின்னுவாங்க. நம்ம மனுஷன மட்டும் ஓயா மாறியர்ன்னு. அதனால தான் தெய்வம் என்ன சொல்வாங்க, இவன் வந்து வித்தியாசமான குண சுபாவம் இருக்கான். நான் போய் இப்படி பிடிக்கலாம் போனா, அவன் வந்து பன்றி ஆகிடுறான். இப்படி பிடிக்கலான்னு போனா, திரும்ப வந்து மீசைய முறுக்கிட்டு திடீர்னு வந்து பல்ல காட்டி கால பிடிப்பான். இவன் இப்படிலாம் மாறவனா இருக்கிறதுனால தான் எனக்கு ஒரு தைரியம் வந்தது. அவன நான் எப்படின்னா தேவனா மாத்திடலான்ட்டு. ஒருத்தரு ஒரே பிடியா இருந்தா அவர அவன் மாத்தவே மாட்டான்ப்பா. அப்படி நிப்பாருப்பா அப்படின்லாம். இவன் எப்படி இருந்தாலும் மாறிடுவான்னா, அப்ப நான் இதெல்லாம் மாத்த முடிஞ்சுன்னா அவன தேவனாவா மாத்துறேன். நரனா இருக்கான், மனுவா இருக்கான். நான் தேவனா மாத்த முடியும். ஓயா மாரியன் தானே! அப்படின்னு நம்ம தெய்வம் வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல உத்தரவு பண்றாங்க. அப்ப ஓயா மாரியர். அப்ப தெய்வ வாக்குக்குள் நுழைந்து கொண்டோமானால், நாம வந்து எப்ப மாற மாட்டோம் அப்படின்னா, நம்ம தெய்வத்தோட திருவாக்குக்குள்ள நம்ம போய் புகுந்து கொள்ள வேண்டும். அதுதான் சபை அப்படின்றாங்க. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தெய்வ திருவாக்குள்ள நம்ம போய் நம்மளே புகுத்திக் கொண்டு இருக்கிறோம். அதனால நம்ம கோடியில் ஒருவன் தான் அப்படின்ட்டு. இந்த உலகமே காணாத ஒரு வார்த்தை, கேளாத ஒரு வாக்கு இருக்கிறது என்றால் அது என்னவாய் இருக்கும்? வெறும் வாக்கு தானா? உன் தலைக்கான வாக்கு, உனக்கு கைப்பலிதமான வாக்கு, அந்த வாக்கான வாக்கு தான் செல்வாக்கு. அத்தகைய வாக்கு நாய் நரிகளிடையே செல்லாதுதான். ஆனால் நிஜமான மனிதன் தலைகளிடமே செல்லும். அது என்ன வாக்கு அந்த செல்வாக்குன்னா, அதுதான் தெய்வத்தோட திருவாக்கு. அத வந்து நம்ம சிரமேர் தாங்கி அவங்க சொல்படி நம்ம நடக்கிறதுனால, நம்ம நடக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம நடக்கிறதுனால நம்ம கோடியில் ஒருவர் தான் நாம். அடுத்தது வரப்போகும் அமளியை நினைத்தால் இன்றே இப்போதே வேண்டும் என்று எவனுக்கும் ஓடி வரத் தோன்றும். ஏனென்றால் இனி காலமில்லை. இதுவே கடைசி வான்கடை. அதுவும் நமக்கு தெரிந்த மொழியாகிய தமிழிலேயே நடைபெற வேண்டும் என்று இருப்பது. இது என்ன அரிய சந்தர்ப்பம். அதாவது நம்மளுக்கு என்னன்னா, இப்போ நம்ம வந்து பிரளயம் எப்போ வரப்போகுதுன்றதுனால நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். இப்ப நாளைக்கு பிரளயம்னா இன்னைக்கு இங்க உட்கார்ந்து சபையில உட்கார்ந்துருப்போமா? நெய்வழிச்சாலைகள்ல ஓடியிருப்போம் நம்மளுக்கு. தெய்வம் வந்து ஏன்னா அதுதான் மகதன் மைதானம். சிறிய திட்டானது தென்னிந்தியாவில் இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. புத்த பகவான்ல அப்படின்ட்டு. தெரியாம இருக்கனால இங்க இருக்கோம் நம்ம. இது கடைக்காலம் அப்படிங்கிறதுனால, ஆ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ தெய்வத்த பத்தி பேசுறச்ச ஒரு பெருமை நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, தெய்வத்த பத்தி தெரிஞ்சுக்கன்னா, தெய்வம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்திருக்காங்க. தமிழ் பாஷையில இருக்காங்க. அத விட பெரிய விஷயம்னா, இன்னைக்கு ஒளிநாடால வேற வந்த பாரவங்க யாருடைய நம்ம குரலையும் நம்ம அந்த இத கேட்க முடியல. திருவாக்க நம்ம கேட்க முடியல. பட் நம்மளோட தெய்வத்தோட திருவாக்க நம்மளால கேட்க முடியுது. அந்த பீரியட் இல்லன்ற ஒரு ஏக்கம் இருந்தாலுமே, இன்னைக்கு அந்த அளவுக்கான நம்ம குடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த நேரத்துல நமக்கு ரொம்ப அவங்க இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுனால, இன்னைக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம வீட்ல உட்கார்ந்து முன்னலாம் வந்து ஆலயத்துக்கு போனா அங்க போடுவாங்க. 6 மணி வணக்கத்துல போடுறாங்கன்ட்டு. ஆனா இன்னைக்கு வந்து YouTubeலாம் வந்ததுனால ஆண்டவர் வாக்கியம் வந்துருச்சு. எப்ப நெனச்சாலும் நம்ம போட்டு கேட்க முடியுது அவங்களோடது. அப்போ அத தெரிஞ்சுட்ட நாம கோடியில் ஒருவர் தான். அப்போ இந்த அநித்திய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்குது. கடைசியிலே தான் எங்க சுத்தி வந்தாலுமே இந்த ஒரு விஷயத்த தெரியறதுக்காக தான் மனுஷனுக்கு அறிவு குடுத்தது. இந்த தூலம் வந்து என்னது? இது வந்து என்ன தூலம் இது பேரு? தூல தேகம். இதுக்குள்ளார ஒரு தேகம் இருக்கு. அது என்ன? சூட்சும தேகம். இல்ல ஜீவ தேகம். அப்புறம் காரண தேகம். அப்புறம் மகா காரண தேகம்.
அப்போ இந்த அநித்திய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது. இந்த உடலை விடுகிற போது தவறாதபடிக்கு பரமனுடைய கையில் சிக்கி, அந்த நித்திய தேகத்தில், வைர தேகத்தில் ஒளி இத்தன பேர் அதுக்கு. ஒளி தேகத்தில் ஒப்பில்லா பிரணவ தேகத்தில் நுழைந்து கொள்வதை கற்பிப்பதற்காக வேதங்கள் அனைத்தும் வந்தன. அப்போ நான் கூட நினைப்பேன், என்னடா இது நம்ம டிசெக்ஷன் பண்ண சொல்ல வந்து டெட் பாடிய போட்டு இப்படி வந்து ஓப்பன் பண்ணியே பார்த்திருக்கோம். என்ன இருக்கும்? உள்ள எலும்பு இருக்கும், சதை இருக்கும், நரம்பு இருக்கும். இதெல்லாம் தானே இருக்கு. எங்க உள்ள அப்ப நான் நினைப்பது உண்டு. இந்த 4 ஜி சொல்றாங்களே தூல தேகம், இது மாரி உள்ள பார்த்தா இருக்கும்டா. எங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அதான் நம்ம பார்த்திருக்கோமே அப்படின்னு தோணும் எனக்கு. அப்புறம் தான் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்ப பார்த்தோம். நினைவு எண்ணப்பட்டது ஜீவதேகம் அப்படின்றாங்க. அப்ப அந்த நினைவுல தான் எல்லா பதிவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஜீவதேகம்ன்றது நினைவு எண்ணப்பட்ட அப்ப வந்து அது வந்து இந்த உடம்பு அளவே இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுச்சு நம்மளுக்கு. அதுதான் தெய்வம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திருமேனியான குரல்ல வந்து உபதேசம் வந்து நெறைய இருக்கு உங்களுக்கு. 5 விதமான 5 கரங்கள் வச்சு குடுக்கலாம் உங்களுக்கு. அப்படின்றதுல ஒண்ணு வந்து நினைவிலிருந்து நினைவில் உபதேசம். இன்னொன்னு வந்து அறிவிலிருந்து அறிவில் உபதேசம். அப்ப அந்த தக்க பருவம் வந்த அப்புறம், நமக்கு நம்மளோட வேலைன்னா தெய்வம் வேதத்த இறக்கி வச்சிருக்காங்க. அந்த வேதத்த நம்ம ஓயாமல் படிக்க ஓங்கும் உணர்வு அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம அத படிச்சுட்டே இருந்தா, உனக்கு அந்த வயசு வரச்ச இப்போ குழந்தைக்கு 3 மாச குழந்தைக்கு செர்லாக் தான் குடுக்க முடியும். அப்போ 6 மாசம் ஆச்சு. 9 மாச குழந்தைக்கு சாதத்த நல்லா பெசஞ்சு ஊட்டுவோம். அதுக்கப்புறம் 1 1/2 வயசு அப்புறம் போட்டு வச்சு கிண்ணத்துல நீயே சாப்பிடுன்றீங்க. அந்தந்த பருவம் வர இப்போ தெய்வமும் அது மாரிதான். அந்த தாய் வந்து ஜீவத்தாய் நமக்கு என்ன வேணும், எப்ப புரியணுமோ, அத நமக்கு புரிய வைப்பாங்க. அது புரிய வைக்கணும்னா நம்ம படிச்சா தானே புரிய வைப்பாங்க. நம்ம வேதத்தையே தொடாம இருந்தா எப்படி புரிய வைப்பாங்க நம்மளுக்கு? எல்லாம் தெய்வம் பண்ணிப்பாங்க. எல்லாம் தெய்வம் பண்ணிப்பாங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு அம்மாக்கு வந்து நீ தலையில வச்சு வேத நூல படுத்துக்கோன்னதுனால, நம்மளும் அது மாரி வச்சு படுத்துக்கலாம்ன்னு சொன்னா பாவமே வரும் அதுல. அவங்களுக்கு தான் அத சொன்னாங்க. உனக்கு சொல்லல. அதெல்லாம் வந்து நம்ம அந்த தெளிவு நம்மளுக்கு வேணும். தெய்வம் வந்து ரொம்ப தனிப்பெரும் கருணை தலையில வச்சே படுக்க சொல்லியிருக்காங்க வேதத்த அப்படின்ட்டு நம்ம நினைக்கக் கூடாது. அவங்க தெய்வ உத்தரவு அந்த அம்மாவுக்கு மட்டும் தான்ன்றது அந்த தெளிவு வரும். அந்த தெளிவு நமக்கு வந்துருச்சுன்னா, நிச்சயமாக நம்ம கோடியில் ஒருவன் நீதான். அப்போ சன்மார்க்கம், சன்மார்க்கம் அப்படின்னுவாங்க. இப்ப சன்மார்க்கம்னா நம்ம நெறைய இந்த வார்த்தைய எங்க கேட்போம் அப்படின்னா, நம்ம பெரியப்பா வடலூர் வள்ளல் பிரான் அந்த இடத்துல வந்து நெறைய சன்மார்க்கம் அப்படின்ற பேசுறாங்க. அப்ப அவங்க பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அன்பு, கருணை, சமத்துவம், ஆன்மநேயம் இத அடிப்படையாக கொண்ட ஒரு பொதுமறை. இந்த வாழ்வியல் நெறிமுறைய தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து சன்மார்க்கம் அப்படின்றாங்க. ஆனா நம்ப தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, உண்மையான சன்மார்க்கம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு இருக்கும் நாம் கோடியில் ஒருவன் தான். எப்படின்னா, தெய்வம் உத்தரவு பண்ணது வேதத்துல என்னன்னா, மின்னல் கிரணமாகிய ஜீவ தேகத்தை நான் கூட சொன்னேன், ஜீவத்தை நம்ப 5 அடி உயரம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த மின்னல் கிரணமாகிய ஜீவ தேகத்தை காட்டித் தருகிறவர்கள் உனக்கு காட்டித் தந்து, பெறுகிற வண்ணம் நீ பெற்று, அந்த ஜீவ தேகத்துக்குள்ளே நாள்தோறும் நீ நுழைந்து நுழைந்து பழகுவதே சன்மார்க்கம்ன்ட்டாங்க. இவ்வாறு பழகி, இந்த அனித்திய வீட்டை விட்டு, அந்த பிரணவ வீட்டிற்குள் பாய்ந்து நிற்கும் போது, அதற்கு அடையாளமாக மூச்சு இருப்பதில்லை. அதுவே நிஷ்டை அப்படின்றாங்க. அப்போ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம எல்லாம் என்னல இருக்கிறோம்? நம்ம நிஷ்டையில தான் இருக்கோம். ஏன்னா தெய்வத்தோட திருவாக்க நான் உங்க கூட பங்கிட்டு இருக்கேன். நீங்க தெய்வத்தோட திருவாக்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ நீங்க கேட்கறச்ச அல்டிமேட் என்ன? மூச்சு வெளிய ஓடக்கூடாது. வீணா ஓடக்கூடாது. அப்போ உங்களுக்கு உட்சுழற்சி முறையில ஓடின்னு இருக்கு. கேட்கறதுனால தெய்வ திருவாக்கியத்த நான் தெய்வ திருவாக்கியத்த பேசுறதுனால, எனக்கு மூச்சு உட்சுவாசத்துல உள்ள வந்து உள் சுழற்சியிலே ஓடின்னு இருக்குது நம்மளுக்கு. இப்ப மூச்சு வீணாவதில்லை. நம்ம சபையில நம்ம இருக்கிறச்ச அப்படின்ட்டு. அப்போ நம்ப ஒரு சின்ன குழந்தைய எடுத்து இப்ப பாப்பா கூட ஒரு கதை சொன்னா, "எடு குழந்தைய போல இருக்க வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கொஞ்சம் குழந்தைய வந்து நம்ம எடுத்துட்டு போயிருப்போம். நம்ப ஒரு அது 10 வயசு ஆனது அப்புறம், "பாப்பா இதெல்லாம் நீ பார்த்துருக்கியா பாப்பா? தாஜ்மஹால்லாம் போயிருக்க பாப்பா." "எப்பம்மா நான் போனேன்?" இந்த காலத்துல நம்ம வீடியோ இருக்கு. இதெல்லாம் காமிச்சிடுறோம். "இந்த பாரு போயிருக்கிறேன்." "அப்படியா?" அப்ப அந்த ஃபோட்டோ பார்த்து அது கேட்கும். "அப்படியா? எனக்கு தெரியலையேம்மா. நான் எப்ப போயிருக்கேன்?" அப்படின்னும். முன்ன அது கூட இல்லாத காலத்துல வச்சுப்பேன். "நீ போயிருக்க பாப்பா. தாஜ்மஹால் கிட்ட இந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்க நீ போயிருக்கல." ஆனா, அந்த அப்பா, அம்மா அத கூட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த குழந்தைக்கு தெரியலன்றதுனால அவங்க போலன்னு அர்த்தமா அது? இல்ல. போயிருக்காங்க. அதே மாரி தான் நம்ம தெய்வம் கூட்டு போவாத எல்லைக்கெல்லாம் நம்ம கூப்ட்டு போவாங்க. ஆனா நமக்கு வந்து அது தெரியாம, அது புரியாம இருக்கலாம் நம்மளுக்கு. ஆனா அவங்களுக்கு நமக்கு என்ன செய்யணுமோ அத செய்வாங்க. நமக்கு என்ன கூலி தரணுமோ அத தருவாங்க. எப்ப அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்படி நம்ம நடந்தா. அதுக்கு தான் தெய்வம் ஒரு வாக்கியம் சொல்வாங்க. அமெரிக்கா கோர்ட்ல வந்து ஆத்மாவை பற்றி ஒரு கடிதம் எழுதுனாங்களாம் தெய்வம். அவங்க கேட்டாங்க, "ஆத்மானா எங்க இருக்குது? அத போய் மூலையிலலாம் குடைஞ்சு பார்த்தேன். அது ஒரு பெரிய வாக்கியமா வரும்" அப்படின்ட்டு. அப்ப தெய்வம் வந்து ஒரு லெட்டர் எழுதி போட்டுருக்காங்க. "ஆத்மாவை உனக்கு காட்ட வேணும்னா, நான் என்ன பண்ணணும் உன்ன
ஜீவ தேகத்துல கொண்டு போய் நிறுத்தி, அங்க பாரு காரண தேகத்துல ஆத்மா இருக்குது. அப்படிதான் நான் காமிக்க முடியும். அப்படின்னு நம்ம எழுதினோம். அப்ப நீ என்ன நினைத்தாய்? ஓ! தெய்வம் காமிக்கிறச்சு நம்ம காமிப்பாங்க பொழுதுன்னு நெனப்ப நீ. அப்படி சொன்னா, "அடே பொய்யா! நீ வந்து நாம் குடுத்ததை உண்டு விட்டு இல்லன்னு சொல்ற பொய் நீ" அப்படின்னு நான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா, "நாம் முன்னமேயே உனக்கு இதை செய்தாயிற்று. நாம் உனக்கென்று" அப்ப வந்து அந்த 5048 பேர் இருக்காங்க. இப்ப நெறைய பேருக்கு உபதேசம்லாம் குடுத்தாங்க. அப்ப அவங்களுக்காக உத்தரவான வாக்கியம் இது. அப்ப "நாம் முன்னமே உனக்கு இதை செய்தாயிற்று. நாம் உனக்கென்று இறக்கி அருளிய அந்த பிறவா நாட்பிறப்பு இரவிலேயே அடுத்த திருவடி நிலையாகிய அந்த நிலையை அறிவித்த போதும், இதை உனக்கு அறிவித்தாயிற்று. நீ அத வாங்கிட்டு நீ எனக்கு தெரியல அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கேன்னு. அதே மாரி தான் இப்போ. அந்த குழந்தை எப்படி அது போயிருக்கு. தாஜ்மஹாலுக்கு கூட ஃபோட்டோலாம் எடுத்திருக்கு. ஆனா அதுக்கு தெரியல. அதே மாரி தான். அதே மாரி தான் நம்ம அறிவிலிருந்து அறிவில் உபதேசம், நினைவிலிருந்து நினைவில் உபதேசம்னா, நமக்கு எப்போ என்ன எது வேணுமோ அத தெய்வம் வந்து அப்பப்ப நம்மளுக்கு அறிவுறுத்துவாங்க. அது எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சொற்புரளாதவராக சும்மா வேஷம் போடக்கூடாது. உதட்டளவில இருக்கக்கூடாது. உள்ளத்தளவில் நினைவில் நிறுத்தி, அந்த சொற்பொருளாதவர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக கோடியில் ஒருவர் தான். அப்போ நாமெல்லாம் அந்த தெய்வம் சொன்ன மாரி கோடியில் ஒருவர் தான். அப்ப அந்த கோடியில திரும்ப திரும்ப சொல்றது இது வந்து கத்தி மேல நடக்கிற மாரி தான். திரும்ப நான் பேசுறது எல்லாமே அப்படிதான். என்னன்னா, அப்போ நீங்க மெய் வழியில வந்துட்டீங்க, மெய் வழிய தெரிஞ்சுட்டீங்க, ஆ கோடிக்கு போறீங்க, திருவிழாக்கு போறீங்க, சபை நடத்துறீங்கன்னா, நீங்க கோடியில் ஒருவன் நீ ஆயிடலான்னா அப்படி சொல்லல நம்ப. தெய்வம் சொல்படி சொல்பொருளாதவர்களாக நடந்து அவர்கள் அன்பையும் இரக்கத்தையும் பெற்றால்தான் நாம் கோடியில் ஒருவன் நீ. அதுக்கான முயற்சி தான் இது 49வது சபை. தொடர்ந்து இந்த சபையில் பயணிப்போம். எல்லாரும் வந்து இந்த சபையில கொண்டு மேல்மேலும் சபை சீரும் சிறப்புமாக நட நம்ம ஆண்டவரை இறைஞ்சி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நிலைத்து நின்றவருக்கு நிச்சயமாய் வாய்க்கும். அந்த வரமான சொர்க்கபதி வாழ்வு தொடர்ந்து மெய்யை பேசுவோம். மீண்டும் மீண்டும் முத்தி பேருரை தொடரும். நமஸ்காரம்.